முன்னே வினேகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழற் கமலப் போதிரண்டும் என்னுடைய தென்னைக் கனியாகத் தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்னினர்பால் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்துத் திருவரங்கத் தமுதோங்கம் அன்பால் எம்பும் கலித்துறை அந்தாதி ஓதை செனிஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லிந்தக கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் இந்த நாவினுள்ளே அல்லம் பகலம் அமரம்படினல் அரசமயம் வெல்லம் பரம ராமானுஜா இதியன் விண்ணப்பமே. தாழ்வொன்று இல்லாமறை தாழ்ந்து தலமுழுதும் களியே ஆள்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வல்லல் ராமானுஜன் மாமுனியே. ராமானுஜன் நூற்றந்தாதி என்கிற கிரந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சர்மபர்வ நிட்டை என்று சொல்வார்கள். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று ஸ்ரீவசன பூஷணம் தெரிவிக்கிறது. அது தெரிவிப்பதற்கு காரணமே இந்த கிரந்தம்தான் பிரதானமாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. உய்யவரே வழி உடையவர் திருவடி. உத்தாலக ஆச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜர். அவருடைய திருவடியை பற்றினோம் என்றால் நச்சபுனராவர்த்ததே என்று சீவை கொண்டத்தை பிராபித்துக் கொண்டு இனி நமக்கு பிறவாமை என்பது கடை உள்ளை. அதற்கு மேற்கொண்டு அங்கே பரிபூர்ணமாக கிட்டிட்டு அந்த அனுபவஜனித பிரீத்திகாரித கைங்கரியம் பண்ணுவதற்காகவே சரமபர்வ நிஷ்டை என்று சொல்லப்படுகிறது. அந்த நிஷ்டையை திருவரங்கத்த முதலாங்கிற பெரியவர் ஆச்சரியமாக அனுகிரகித்தார். அதிலே நாம் தாழ்வொன்றில்லாமறை தாழ்ந்துங்கிற பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது ராமானுஜ நூற்றந்தாதிலே 16ஆம் பாட்டு. இப்பாட்டிலே சூடிக் கொடுத்த நாச்சியார் ஆண்டாவுடைய தொல்லருளால் வாழ்கின்ற வல்லல் தெரிவிக்கிறார் சுவாமி ராமானுஜர். அந்த தொல்லருளாலே வாழ்ந்தவர் சுவாமி ராமானுஜர்னு திருவரங்கத்தமிழ இந்த பாட்டிலே அமைக்கிறார். ஆச்சரியமான பாட்டு. ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு ஆழ்வாரை எடுக்கிறார். அதிலே 8வது பாசுரம் தொடங்கி இது பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்க செய்து இது ஆண்டாவுடைய ஆச்சரியமான பாசுரம். சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வல்லல் அப்படின்னு தெரிவிக்கிறார். இந்த பாசுர வியாக்கியானத்திலே மணவாளனுடைய வியாக்கியானத்தை அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்டு பிள்ளலோகஞ்சியுடைய வியாக்கியானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இரு மகனீயர்களும் முன்பாதியை பின்னாடி வைத்து பின்பாதியை முன்னாடி வைத்தார்கள். அப்படி என்றால் தாழ்வொன்றில்லாமற தாழ்ந்து தலைமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் அளித்தவன் காண்மேன், இது முன்பாதி. அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வல்லல், இது பின்பாதி. இந்த பின்பாதி இருக்கக்கூடிய அந்த சப்தத்தை முன்னாலே வியாக்கியானம் பண்ணிவிட்டு முன்பாதி என்று சொல்லக்கூடிய தாழ்வொன்றில்லாமறை சப்தத்தை பின்னாடி வியாக்கியானம் பண்ணினார்கள். அதிலே முன்னாடி எடுத்த வியாக்கியானத்துக்கு அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள், தன்னுடைய மௌலி என்று சொல்லக்கூடிய அந்த திருமுடியிலே ஆண்டாள் சாத்தி கொண்ட அந்த மாலையை சூடிக்கொள்கிறானாம் ரங்கநாதன். இந்த இடத்துல வடபத்திர சாயுதனை சூடினார்னு சொல்லலாம். ரங்கநாதன் சுடவில்லையே சுவாமி. அதுக்குதான் அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழுன்னு சொல்றோம். வேற்பத்தான திவ்யதேசம் திருவரங்கம். எல்லா பெருமாளும் அங்கதான் போய் சயனிக்கிறார்கள். அப்ப அந்த திவ்ய தேசம் சொன்னது எல்லா திவ்ய தேசத்துக்கும் ஒக்கும் தெரிவிக்கிறார். அதனாலே அரங்கர் மௌலி சொல்கின்ற மாலையை அப்படின்னு தெரிவித்தார். அதற்கு மேலே ஆண்டாளுக்கு அத்தனை வைபவம் உண்டா சுவாமி? அத்தனை வைபவம் உண்டான்னா திரிலோகஞ்சியர் தெரிவிக்கிறார். பராசர பட்டருங்கிற பெரியவர் ஸ்ரீகுண ரத்னகோஷம் என்கிற ஆச்சரியமான அனுகிரகத்தை அறிவித்தார். அதுல ஸ்ரீதேவி நாச்சியார் பூர்ணமா தெரிவிக்கிறார். ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு அங்கமாகத்தான் பூதேவி நாச்சியார் லீலாதேவி நாச்சியாரும். ஆனா பராசர பட்டர் தெரிவித்த அந்த ஸ்ரீதேவி நாச்சியாருடைய
அந்த ஸ்ரீசக்தியை கொண்டுதான் இங்கே பிரலோகஞ்சியர் தன்னுடைய வியாக்கியானத்தை அனுகிரகிக்கிறார். அது என்னமா சுவாமி, ஸ்ரீதேவி நாச்சியார் சொன்னதை போய் பூதேவிக்கு சொல்ல முடியுமான்னா, ஸ்ரீதேவியின் ஏழை போன்றவர்கள் தான் பூதேவியும் நீலாதேவியும். அது மட்டும் இல்ல, வேதாந்த தேசிகர் தெரிவிக்கிறார், நீ பிராட்டி திருவடி பத்தனம்னா புருஷகாரம் அவள்தான் பண்ணுகிறார். ஆனா பக்கத்திலேயே பூதேவி நாச்சியார் இருக்காரன் பார்த்துண்டு பண்ணுங்கோ அப்படின்றார். அது என்னமா சுவாமின்னா, ஒண்ணுமில்ல, அவருடைய அனுகிரகம் தான் இது பூர்த்தியாகும். ஸ்ரீதேவி பண்ணக்கூடிய அனுகிரகம் தான் அது அந்த அனுகிரகமே பூதேவி நாச்சியார் பார்த்துதான் அனுகிரகம் பண்றாருன்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அதனால அத்தனை மதிப்பு அவளுக்கு. அப்ப இதனால என்ன தெரிவிக்கிறார்னா, ஸ்ரீதேவி நாச்சியார் பத்தி தெரிவிக்கிறார், உனக்கு பிறந்த இடம் எது? சமுத்திராஜன்ல பிறந்தான். அதே போய் சேர்ந்தார் புகுந்த இடம் ஸ்ரீவைகுண்டம். இந்த 2 இடத்தையும் விட்டு திருவரங்கத்துல வந்து இருக்கிறாயே ஏன்னு அவரை விசாரிக்கிறார். திருவரங்கம் வரணும்ன்ற அவசியம் இல்லை, ஒண்ணு பிறந்த வீட்டில் இருக்கணும் அல்லது புகுந்த வீட்டில் இருக்கணும். 2 வீட்டையும் விட்டு, புக்ககத்தையும் விட்டு, அதே போல பிறந்த வீட்டையும் விட்டு இங்க திருவரங்கநாதனா வந்து இங்க சைனிக்க பக்கத்துல வந்து நிக்கிற எதுக்காகன்னா, ஒண்ணுமில்ல, என்னை போன்றவங்க ரட்சிப்பதற்காக நீ ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாய் போலும். ஸ்ரீகுண ரத்னகோஷத்திலே தெரிவிக்கிறார் சுவாமி பராசர பட்டர், என்னை போன்றவர்களை ரட்சிப்பதற்காகவே நீ திருவரங்க வந்து சேர்ந்தா பண்ண. என்னை போற நீச்சனை ரட்சிக்கணுமோனோ, என்னை விட நீச்சன் யாரும் கிடையாது. அந்த நீச்சனை ரட்சிப்பதற்கு நம்மை விட்டால் எனக்கு வேறு கதி கிடையாது என்பதற்காகத்தான் வந்தாய் போலும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதற்காக தான் வந்தாய் போலும். அப்ப பெரிய பிராட்டி அனுகிரகத்தை பத்தி ஸ்ரீகுண ரத்னகோஷ தெரிவிக்கிறார் இல்லையா, அந்த பிராட்டியும் அனுகிரகம் இவருக்கும் உண்டு. யாருக்கு? ஆண்டாள் கருணையில்லை கோதா சதுஸ்லோகின்னு படியிருக்க வேதாந்த தேசிகரே அதுலயும் தெரிவிக்கிறார். அந்த கமலி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி நாச்சார், ஸ்ரீதேவி நாச்சாருக்கு என்ன கருணையோ அதே கருணை சாட்சாத் கமலாம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட கருணை உமக்கும் உண்டு. அவளுக்கு ஒரு நாள் நிகிரகமே தெரியாது, அனுகிரகமே வடிவெடுத்தவள் பிராட்டி. அப்படிப்பட்ட அனுகிரகமே வடிவத்தலான பிராட்டி. ஆனா பகவானோ ஒரு கண்ணு சூரியனா இருக்கார், மற்றொரு கண் சந்திரனா இருக்கார். அனுகிரகம் என்கிற கண் சந்திரன், நிகிரகம் என்கிற கண் சூரியன். ஆனா நிகிரகமும் உண்டு அனுகிரகம் உண்டு பகவான்கிட்ட. ஆனா பிராட்டி எடுத்த நிகிரகம் அனுகிரகம் இரண்டும் கிடையாது. அப்ப நிகிரகம் அனுகிரகமே இல்லையானா அனுகிரகம் மட்டுமே உண்டு. அப்படி என்றால் 2 கண்ணுமே சந்திரனை போன்றவர்கள் சூரியனை போன்றவர்கள் கிடையாது. ஆனா பகவானுக்கு ஒரு கண்ணோ சூரியன், மற்றொரு கண்ணோ. முதல் பாட்டிலே தெரிவிக்கிறார், கதிர்மதியம் போல் முகத்தான், அது தெரிவிக்கிறார் இல்லையா. அதனால் 2 கண்கள் இருக்கிறபடியால அந்த 2 கண்களுமே அனுகிரகித்தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, நித்தியவேஷா ஜெகன்மாதா விஷ்ணு அனபாயினி, ஜெகன்மாதாவால் ஜெகத்துக்கே மாதா, அவளுக்குடைய நமக்கு அவளுக்கு என்ன குடல் துவக்கு சம்பந்தம் உண்டு. அந்த சம்பந்தம் இருக்கிறபடியாலே அதனாலே சுவாமி தெரிவிக்கிறார், தொல்லருளால் வாழ்கின்ற வல்லல். ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியார் தொல்லருளால் வாழ்கின்ற வல்லல், அதைத்தான் தெரிவிக்கிறார். அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால். ஆண்டாளின் கிருபையாலே இவர் இந்த சுவாமி ராமானுஜர் அத்தனை வாழ்வு பெற்றாராம். ஏன்னா எவ்விரமானார் முந்தின சரணாகதி பண்ணும்போது ஸ்ரீரங்க நாச்சியார்ட்ட போய் சேவிச்சாரணும். சேவிச்சனே திருவடிகளை முதல்ல ஸ்ரீரங்க கஜ்யத்துல தான் சரணாகதி பண்றான். சரணாகதி பண்ணவொடனே அவ செய்ய வேண்டியதுதான் செய்துட்டான். ஆனா அவன் செய்ய வேண்டியது செய்யணுமோன்னு பகவான் என்ன சுவாமின்னா இந்த ஸ்ரீதேவி நாச்சியாரைத்தான் சொன்னார்கள். ஏன்னா என்ன பாத்துங்கோ, ஸ்ரீதேவி நாச்சியார் செய்தது செய்துட்டா. அப்ப பெருமாள் பண்ணணுமோனோ, ஸ்ரீதேவி சொல்லிட்டு இருக்கலே, இங்க பாட்டு பூதேவி பத்தி. அப்ப பூதேவியை பத்தி ஸ்ரீதேவி நாச்சியார் சொன்னதை எடுத்துக்காமன்னா அதைத்தான் முன்னாடியே சொன்னேன். ஸ்ரீதேவி பத்தி சொன்னது பூதேவிக்கும் ஒக்கும். அவளுடைய நிழல் தான் யாரு? பூதேவி நாச்சியாரும் நீலாதேவி நாச்சியாரும். ஸ்ரீதேவி நாச்சியார் சொன்னது பூதேவி நாச்சியார். என்ன
அவருடைய திருமேனிய தானே பூதேவி, மற்ற யாரோ கிடையாது. நாம என்ன நினைக்கிறோம், தேவி நாச்சியார் வேறு, பூதேவி நாச்சியார் வேறு, நீலாதேவி நாச்சியார் வேறுன்னு கிடையாது. பட்ட மகிழ்ச்சி ஸ்ரீதேவி நாச்சியார் தான். ஆனா எடுத்து கையாளுமா போலே அவளுக்கு நிழலும் தாருமாக பூமாதேவி என்ன நீலாதேவி என்ன இருவருமே இருக்கிறபடியாலே, அப்ப ஸ்ரீதேவி சொன்னது பூதேவிக்கும் நீலாதேவிக்கும் ஒக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப ஆண்டாவுடைய திருவடி பலத்தாலே அந்த பெரிய பலம், என்ன பலம், அப்படிப்பட்ட பலத்தை பெற்றார் சுவாமி ராமானுஜன். அந்த திருவடி பலம் என்ன பலம்னா, சரணாகதி பண்ணியாச்சு, பண்ணினோக பண்ணுக்கணும், பரபக்தி, பரஜான, பரமபக்தி இதெல்லாம் வேணும்னு கேட்கிறாருனோ. கஜத்திரயத்துல சுவாமி எம்பெருமானார் பரபக்தி வேணும், பரஜானம் வேணும், பரமபக்தி வேணும் கேட்கச்சே, அப்ப அஸ்துதேன்னு கொடுக்கணுமோனோ. அஸ்திதே கொடுத்தோம்னு சொன்னா நம்பெருமாள் சொல்றாரு. சொன்னோம்னா அதெல்லாம் கொடுத்தது எதனாலனா இவள் சொல்லத்தான் அவன் கொடுக்கிறார். இவள் சொல்ல யாரு, பூதேவி நாச்சியார் சொல்லத்தான் அவன் கொடுக்கிறார். இல்ல ஸ்ரீதேவி நாச்சியார்னு வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அடியன் முதலே சொல்லிட்டேன், ஸ்ரீதேவி வேற அல்ல, பூதேவி வேற அல்ல. அதனால்தான் சில சன்னதிலாம் ஆண்டாள் சன்னதி இடது பக்கம் இருக்கும், சில இடத்துல ஆண்டாள் சன்னதி வடது பக்கம் இருக்கும். அநேகமா ஆண்டாள் சன்னதிலாம் இடது பக்கம் தான் இருக்கும். அதே ஸ்ரீதேவி நாச்சியார் என்று சொல்லக்கூடிய கோயில் நாச்சியார் வலது பக்கமா இருப்பா. என்ன விஷயம் என்னன்னா, ரெண்டு நாச்சியாரும் பகவானுக்கு அனுகூலமா என்னென்ன காரியம் பண்ண பண்ணிட்டே இருக்கா. இப்ப இவ பண்றதுதான் பூதேவி பண்றா, ஸ்ரீதேவி பண்ணிட்டு இருக்கா. அல்ல, ஸ்ரீதேவியை சொன்னது பூதேவிக்கும் ஒக்கும். சரி, அப்படி இருக்கச்சே அப்ப அஸ்துதே உனக்கு எல்லாம் கொடுக்குறேன், பரபக்தி என்ன, பரஜானம் என்ன, பரமபக்தி என்ன, இது எல்லாம் கொடுக்குறேன்னா என்னவா கொடுக்கிறார் பெருமாள்? பெருமாள் என்னவா கொடுக்கிறாருன்னா, புரியறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். சில நாடகம்லாம் மேடையில நாடகம் பண்ணுவாள், அவ நாடகம் இருக்கச்சே அவ பேச வேண்டிய வார்த்தைகள், இது கருத்து இது கருத்து இது டயலாக்னு சொல்றோம். அந்த வார்த்தைகள்லாம் சில நேரத்துல மறந்துட்டா வச்சுங்க, திரைக்கு மறைவில் ஒருத்தர் புஸ்தகத்தை ஒருத்தர் வச்சுட்டு இருப்பார், பேப்பர்லாம் வச்சுட்டு அதை என்னென்ன பேசணும் எழுதி வச்சுட்டு இருப்பார். அவர் அங்கிருந்து குரல் கொடுப்பாரு, இதுன்னு இந்த பேசணும், இந்த சப்தங்கள் சொல்றாரு. உடனே அந்த நாடகத்தை நடித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வெக்தா அவரிடம் அவர் சொன்னதை கேட்டுட்டு அப்படியே சொல்றாருனோ, அதை போலதான் நம்பெருமான் சொல்றாருன்னு. அது என்னமா சுவாமினா, இவரை பரபக்தி, பரஜான, பரமபக்தி எனக்கு வேணும் பிரார்த்திக்கிறாருன்னு சுவாமி ராமானுஜர். பிரார்த்திக்கச்சே அஸ்துதேன்னு சொல்லணுமோனோ, கொடுத்தோம்னு சொல்லமோனோ. கொடுத்தோம்னு சொல்றதுக்கு முன்னாடி அப்ப பின்னாடி பாக்குறாரு, அங்கிருந்து என்ன சப்தம் வருதுன்னா அங்க ஆண்டாள் நிப்பாலாம், பின்னாடி ஆண்டாள் நிப்பாலாம், இவர் முன்னாடி இருக்காரு, பின்னாடி ஆண்டாள் நிற்கலாம். அவ சொல்லுவாளாம், அஸ்துதேன்னு சொல்லுன்னு சொன்னு உடனே இவர் சொல்லுவாராம். இது போல நாடகத்துல பாக்குறோமோனோ, அதாவது பின் குரல் சொல்லுவார். அந்த மாதிரி பின்குரல் என்று சொல்லக்கூடிய நாச்சியார் அவ அஸ்துதேன்னு சொல்ல இவர் சொல்றாராம், அதுதான் பெற்ற பலத்தை இந்த உலகத்துக்கெல்லாம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட சூடி கொடுத்த நாச்சியார் அந்த பலத்தை உலகத்துக்கெல்லாம் கொடுக்கணுன்றதுதான். அதைத்தான் தெரிகிறார் பரம உதாரகர் சுவாமி ராமானுஜன். சூடி கொடுத்த தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல், சூடி கொடுத்த தொல்லருளால் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலை. அடைய முன்னாடியே சொன்னேன், பின்பாதி தான் முதல்ல வியாக்கியானம் வருது, முன்பாதி பின்னாடி வரப்படுது. அப்ப தாழ்வொன்றில்லாமறதாந்து தலைமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மேன், இன்னும் அது பார்க்கவே இல்லை. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல், அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ராமானுஜர் என்னும் மாமுனியன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அப்படி இருக்கச்சது அதனாலே வாழ்கின்றவள் உதாரகர் யாரு, சுவாமி ராமானுஜர். அப்படிப்பட்ட உதாரகர் இங்க ஆச்சரியமான மணவாளனுடைய ஸ்ரீசுக்தி ஒன்று எடுக்கிறார் திரிலோகஞ்சியர் சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்துல. காலத்ரயேபி கரணத்ரய நிர்மிதாபி சாபத்ரயஸ்ச சரணம் பகவத் சமேவா சாசஸ்வயைவ கமலா ரமணேட்சிதாய சேமஸ்ரீதி பதேந்திர யதீந்திர பவஸ்திதானாம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா காலத்தினாலே கரணத்ரயத்தினால் காலத்திரையேபி கர்ணத்திரைய நிர்மிதாபி, கர்ணத்திரயத்தினால் பல பாவங்களை பண்ணி வைத்துள்ளேன். இந்த சம்சாரிக்கு ஒரே வழி எதுன்னா பகவானை பொறுக்கும் குணம் ஒன்றுதான் வழி. எத்தனை பாவங்கள் நம்ம பண்ணியிருக்கோம்,
காலத்தினால் மட்டும் இல்ல, கரணத்தினால், முக்கரணத்தினாலும் பண்றோம். மனோவாக்கு கர்மம், அந்த முக்கரணத்தினாலும் பண்ற மனம் பண்ணபடியாலே அதுக்கு என்ன சுவாமி பிராயச்சித்தம்? அந்த பாவங்களை எப்படி தெரிகிறது? இந்த சம்சாரிக்கு ஒரே வழின்னா பகவானிடத்தில் இருக்கக்கூடிய பொறுக்கக்கூடிய தன்மை, பொறுக்கும் தன்மை, க்ஷமித்தேன், உன்னை மன்னித்தேன் திருவிழையா, அந்த குணத்தை தவிர உனக்கு வேற எந்த விதமான வழியும் கிடையாது. அதான் மணவாள மாமன் தெரிவிக்கிறார். அப்ப ஏ எதிந்திரே, அந்த பகவானின் சொரூபம் யாருக்கு அதிகாரம் என்றால் பொறுக்கையிலே பிராட்டிக்கு அதிகம். ஏன்னா அவர் பொறுக்கிறார், க்ஷமிக்கிறார், மன்னிக்கிறார்னா என்ன அர்த்தம்? பிராட்டிக்கு அதீனமா இருக்கு அந்த பொறுமை. ஆனா அந்த பொறுமையோ உமக்கு அதீனமா இருக்கின்றார். காலத்திரையேபி கர்ணத்திரைய நிர்மிதாபி, உனக்கு அதிகமா இருக்கின்றார். அப்போ உன் அடியவர்கள் இருந்தார்களோ பகவானே பொறுமையை காட்டுகிறான். ஆம், ராமானுஜர் அடியவர்களா இருந்தால் பிராட்டி பொறுக்கிறாள், பிராட்டி பொறுத்தால் பகவான் பொறுக்கிறான். அதனால் இவன் கொடுத்ததை நமக்கு கொடுக்கும் வாழ்கின்ற வள்ளல். எதனால் இதை தெரிவிக்கிறார்னா, பிராட்டி பொறுத்தால் பகவான் பொறுக்கிறார். அப்ப அந்த பிராட்டி தான் பொறுமையான ஒரு தன்மையை யாருக்கு? ராமானுஜர் கொடுத்திருக்காரு. சொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல், சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்றவள் தெரிவித்தலையா? அதனால் ராமானுஜர் கொடுக்கிறார். கொடுக்கிறபடியாலே அதனால் நமக்கு அவள் கொடுத்தது நமக்கு கொடுத்து வாழ்கின்றவள். இப்படி பரம ஔதாரியம் வல்லன்மை இருக்கிறபடியாலே தன் ஆசிரியர்களை எப்படி ரட்சிக்கணும் என்று நீதான் நினைக்கிறீர் எம்பெருமான். இவருடைய அன்பர்களை, அடியார்களை, பக்தர்களை, ஆசிரித பரதந்திரமாக இருக்கக்கூடிய இந்த பக்தர்களை எப்படி ரட்சிக்கிறார் என்றால், அவர் கொடுத்ததை வைத்துக் கொண்டு, சூடி கொடுத்த நாச்சியார் கொடுத்ததை வைத்துக் கொண்டு அந்த பரம ஔதாரியம் என்கிற வள்ளலாலே அவர் ரட்சிக்கிறார். தெரியுது? அப்ப இது எப்படி ரட்சிக்கிறார்னா, நாச்சியார் திருமொழியை பார்த்து கொண்டு ஒரு விதமா ரட்சிக்கிறாராம், திருப்பாவையை பார்த்து கொண்டு ஒரு விதமா ரட்சிக்கிறார். என்ன பாருங்க, நாச்சியார் திருமொழி சரி, அது எப்படி தெரிந்து கொண்டார் ஆண்டாளை பத்தி? சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்றவள் சொன்னேன் சுவாமி. அப்ப ஆண்டாளை இவர் நேரடியா சந்தித்ததே கிடையாது. சந்தித்திருந்தா அவர் ஆண்டாளுடைய காலத்துக்கும் சுவாமி எம்பெருமானாருடைய காலத்துக்கும் கிட்டத்தட்ட 3500 வருஷங்கள் வித்தியாசம் உண்டு. 3500 வருஷங்கள் வித்தியாசம் இருக்கச்சது அவருடைய தொல்லர்களால் வாழ்கின்ற வள்ளல், அவருடைய தொல்லர்களால் வாழ்கின்றவள் சொல்லினா அப்படி என்ன தெரிஞ்சு கொண்டார் ஆண்டாளை பார்த்துன்னா? என்ன தெரிஞ்சு கொள்ள ஆச்சரியமா தெரிவிக்கிறவன, திருப்பாவை பார்த்து உபாயம் எது என்று தெரிஞ்சு கொண்டார். திருப்பாவை பார்த்து, திருப்பாவை இப்ப உண்டு, திருப்பாவை பார்த்து உபாயம் எதுன்னு தெரிஞ்சு கொண்டார். அதே போல நாச்சியார் திருமொழியை பார்த்து உபேயம் எதுன்னு தெரிஞ்சு கொண்டார். உபேயம்னா பிராப்தியம். அப்ப பிராப்திய பிராபகங்கள், உபாய உபேயம். திருப்பாயின் மூலமா உபாயத்தை தெரிந்து கொண்டார், நாச்சியார் திருமொழி மூலமா உபேயத்தை தெரிஞ்சு கொண்டார். திருப்பாவை உபாயம் வந்து சுவாமி எங்க சொல்லியிருக்கு? உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். இந்த சப்தம் ரொம்ப முக்கியம். கறவைகள் பின் 28வது பாசனம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அந்த சரணாகதி தான் சிறந்தது அப்படின்னு ஆண்டாள் காட்டினாள் இல்லையா? அங்க காட்டியிருக்காளே, உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். அப்ப எனக்கு பிறவி இல்லாத ஒரு நிலை வேணும்னா சரணாகதியை சிறந்ததுன்னு காட்டினாள் இல்லையா? அதனாலேயே என்ன தெரிஞ்சது? இவருக்கு என்ன கிடைச்சது? திருப்பாவை ஜீர்னு பேரு. இவர் திருப்பாவை ஜீர் என்ற பேரு எதனால எப்படின்னா, திருப்பாவையுடைய அனுஷ்டானத்தை, திருப்பாவுடைய சகலவிதமான அர்த்தங்களை தான் வாங்கி கொண்டு அது லோகத்துக்கு உபதேசம் பண்ணாரனோ, அதனாலேயே இவருக்கு திருப்பாவை ஜீர் என்று பேர். அப்படி தெரியாது. அதே நாச்சியார் திருமொழி என்ன சுவாமி தெரிஞ்சின்றார்? உபேயம். உபேயம் என்ன தெரியும்? அப்போனா கைங்கரியம். அந்த கைங்கரியம் என்ன தெரிஞ்சிருந்தானா, நாறு நரும்பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கு நான் 100 தடாவெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறி திருவடியாய் இன்று வந்தவை கொள்ளுங்களோ, இன்று வந்து இது இத்தனையும் அமுது செய்திடப்பெறில் நான் ஒன்னும் 100,000 கொடுத்து பின்னும் நாளும் செய்வன் தண்டல் மனங்கமனும் திருமாலிரன் சோழதன்னுள் நின்றபிரான் அடியேன் மனத்தே வந்து நீள்குடியிலேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அதுல இருந்து என்ன தெரிஞ்சு? பிராப்திய பிராபகம். அப்படின்னா உபேயம் தெரிஞ்சின்றார். உபேயம் தெரிஞ்சு என்ன சுவாமி கைங்கரியம் பண்ணாரோ? இங்க இருந்து அழகர் மலைக்கு சென்று அங்கு 100 தடா வெண்ணெய் என்ன, 100 தடா அக்கார என்ன, ஆண்டாள் ஒண்ணு கைங்கரியம் பண்ணல.
சொன்னேன். இந்த சப்தம் பாருங்க, நூறுதடா நிறைந்த அக்காருடைய சொன்னேன். சொன்னா என்ன? பாரித்தால் பண்ணணும் பண்ணணும் பண்ணும் அவருக்கு பாரித்தாலே தவிர அது அது அனுஷ்டானத்தை குறிஞ்சு பண்ணினாரா? பண்ணல. யாரு சுவாமி பண்ணுவா? என்னைக்குமே புகுந்த வீட்டு காரியத்தான் புகுந்த வீட்டு தான் பண்ணணும். புகுந்த வீட்டுல சாரி பிறந்த வீடு, பிறந்த வீட்டுல இருந்து வந்தவாருன்னா பிறந்த வீட்டுக்காரர்கள் தான் பண்ணணும். புகுந்த வீட்டுக்காரர் பண்ணமாட்டார். பிறந்த வீட்டுல இருந்து வந்தோன்னா அபாதானம் பண்ணுவான். எது பிறந்த வீடு? இவர் தான் அண்ணன் ஆயிட்டாரு. பெரும்புதூர் மாமனுக்கு பின்னானால் வாழியே, அண்ணனானபடியாலே ஓ தன்னுடைய தங்கை என்ன பண்ணிருக்காளோ சொன்னேன்னு சொன்னா அவ சொன்னதை நம்ம பூர்த்தி பண்ண வேண்டாமா அப்படின்றதுக்காகதான் அங்க பூர்த்தி பண்ண நாறு நரம்பில் மாலினம் சொல்லம்பிக்கை. இது ரெண்டுமே என்ன தெரியுமா? ஸ்ரீமன் நாராயண சரணோசனம் பிரபக்கே. நல்ல பாருங்க, ஸ்ரீமன் நாராயண சரணோசனம் பிரபக்கே என்பதை பார்த்து தெரிஞ்சு கொண்டார். ஸ்ரீமதே நாராயணாய நமகா அதையும் தெரிஞ்சுட்டார். இந்த ரெண்டும் எது? கறவைகள் பின் சென்று பானம் செய்த பாசுரத்திலே உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமடையோம் குறைவொன்றுமில்லது ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபக்தி. ஸ்ரீமதே நாராயணாய நமக நாச்சியார் திருமொழியில் சொல்லப்பட்டது. அப்ப திருப்பாவையிலே தெரிஞ்சு கொண்டது சரணாகதி என்று சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபக்தி திருப்பாவை. அதே நாச்சியார் திருமொழியிலே ஸ்ரீமதே நாராயண கைங்கரித்தை பார்த்து பண்ணாரணும். அதனாலேயே இவருக்கு திருப்பாவை ஜீர்னு வாங்கிட்டார். நாச்சியார் திருமொழி என்ன சுவாமி கிடைச்சது? நாச்சியார் திருமொழி என்ன பிரார்த்தித்தார்? 100 தடா நிறைந்த அக்காரடிசில் 100 தடா வெண்ணெய் சொன்னரணும். அந்த பிரார்த்தித்தபடியா அதை பண்ணி காட்டினபடியாலே அதனாலே சுவாமி ராமானுஜருக்கு கோதாகிரச்சர் கோயில் அண்ணன் என்கிற பேர் கிடைச்சது. அப்ப திருப்பாவையாலே திருப்பாவை ஜீயன் பேர் கிடைச்சது. நாச்சியார் திருமொழியாலே கோயில் அண்ணன் கிடைச்சது. இப்ப எதனால இப்ப அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லொரு நன்ன சட்டமா நன்னா தெரியுது. ஆண்டாளுடைய தொல்லர் இல்லைன்னா ராமானுஜரே இல்லை. அவருடைய தொல்லர் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆண்டாள் சன்னதியில தான் கடைசியில் விஸ்ராமம் எடுத்துக்கிறார். ஓய்வு எடுக்கிறதே எங்கன்னா தங்க இடத்துல என்ன பண்ணணும், என்ன பண்ணாலும் நம்ம பந்துக்கள் அவதானே எதுக்கு சொல்ல வந்தா அப்ப திருப்பாவை ஜீரன்று திருப்பாவை அனுசந்தானம் பண்ணபடியாலே அதே நாச்சியார் திருமொழியிலே கோயில் அண்ணன் இந்த ரெண்டு இடத்துக்கும் ஒரு ஐதீகம் உண்டு. 2 திருநாமம் வந்து 2 திருநாமம் இருந்தாலும் அந்த 2 திருநாமம் எதனால வந்து 2 ஐதீகம் உண்டு. ஐதீகம் நடந்திருக்கு சரித்திரங்கள். திருப்பாவையில எங்க சுவாமி வந்து உந்து மதகலித்தன் பாசுரம் 18வது பாசுரம். அந்த பாசுரத்தை சொல்லிக் கொண்டு அவர்த உஞ்சி விருத்திக்கு பயின்றிருக்கார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நாம என்னமோ சாஸ்திர வாக்கியத்தை கொண்டுதான் நம்ம மற்ற காரியம் எல்லாம் பண்ணணும்ன்றா. அந்த மாதிரி கிடையாது. நம்ம திருவாராதனையே திருப்பா வச்சுட்டு பண்ணலாம். எந்த தவறும் கிடையாது. எந்த தவறும் கிடையவே கிடையாது. திருப்பாவை இருக்கா சுவாமி சுவாமி அப்படி எனக்கு சாஸ்திரம் ஞானமே கிடையாது. சில பேருக்கு சாஸ்திரம் வாசிக்க கூடிய ஒரு குலத்திலே வளர்ந்திருக்க மாட்டா. அப்ப நான் அதிகிருத அதிகாரம் பேரு. அப்படி இருக்க செய்து சுவாமி என்னமா சுவாமி திருவாராதனம் பண்றது? பிராமண குலம் இல்ல, சத்திரிய குலம் இல்ல, வைசிய குலம் இல்ல. அது முக்கியமா பெண்களுக்கு அவ பெண்கள் திருவாராதனம் பண்ணலாமான்னு கேட்பா. தாராளமா பண்ணலாம். எந்த தவறும் கிடையாது. எந்த தவறும் கிடையாது. திருவாரூர் ஆனா சாலக்கிராம பூஜையெல்லாம் கூடாது. அது தொடாம வேணா பண்ணலாமான்னு தொட்டு பண்ணக்கூடாது சாஸ்திரம் சொல்லிருக்கு. அது என்ன விசாரம் பின்னாடி பார்ப்போம். ஆனா தாராளமா திருவாராதனை பண்ணப்படாது. அதெல்லாம் ஆத்துக்குள்ள உடனே குருவாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னா கோயில்ல வந்து பண்றேன்னா சொல்லப்படாது. அதெல்லாம் கூடாது. ஆத்துல தாராளமா பண்ணலாம். இந்த தவறும் கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப எனக்கு சாஸ்திரம் வாக்கிச்சிக்கக்கூடிய யோகியத்தில் இல்லையே சுவாமி திருப்பாவே போடும். திருப்பாவை வைத்துக் கொண்டு திருவாராதனை பூர்த்தியா பண்ணலாம். எந்த தவறு. ஏன்னா அதுக்கு சாட்சியார்னா திருப்பாவை ஜீயர். திருப்பாவை ஜீயர் உந்து மதகலித்தம் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மரபகலே நப்பின்னாய் அந்த பாசரத்தை சொல்லிக் கொண்டு அப்படியே உஞ்சி வரத்துக்கு வந்துட்டு இருக்கே பெரிய நம்பி திருவாளிகை திருவரங்கத்தில் நடந்த சரித்திரம். இந்த ஐதீகம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க செய்து வந்துட்டு இருக்கச்சு உடனே பெரியவங்களுடைய திருக்குமாரத்தி அத்துடாய் அவ வந்து உஞ்சி விருத்திக்காக அமுதுபடி கொண்டு வந்து சேர்க்கணும். சேர்க்கறதுக்காக உள்ளிருந்து வெல்வர கந்தம் கமழும் குழலி கலைதிரவா வந்தெங்கும் கோடியடைத்தனகான் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய். இந்த சந்தம் இது சொல்ல சொல்ல உடனே உள்ளிருந்து கதவை திறந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டோம். சிறு குழந்தை. அந்த குழந்தை வந்து சுவாமி வந்திருக்கார் உஞ்சி விருத்திக்கு சேர்க்கணுமேன்றதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கா. அந்த குழந்தைய பார்த்த உடனே சேவித்த உடனே சுவாமி ராமாந்திரிக்கு என்ன சொல்லிட்டு ஓ இந்த சப்தத்தோட பூர்த்தியா இந்த சப்தம் என்ன சொல்றதோ இந்த சப்தத்துல அவரோட மனசு போயிடுத்து. மனசு போன உடனே
ஓ நப்பின்னதான் வந்திருக்கா போல் இருக்கு, நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய், இந்த சப்தம் வந்து உடனே நப்பினதான் வந்துட்டா போல் இருக்கு. அந்த குழந்தையை விழுந்து சேவிச்சிட்டார். சேவித்த உடனே இவருக்கு என்னென்ன புரியல, என்னது இவர் பெரியவர், எவ்வளவு பெரியவர் சன்னியாசி, அப்படி இருக்கச்சு இவர் போய் என்ன வந்து சேவிக்கிறாரே பயந்து போய் என்ன பண்ணிட்டா, அந்த குழந்தை நேரம் தனது தகப்பனாட்ட போயிட்டா. தகப்பனாட்ட போய் பெரிய நம்பிக்கிட்ட போய், அப்பாப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாரு சுவாமி ராமானுஜன், இந்த மாதிரி பண்ணார், என்ன விழுந்து சேவிக்கிறாருன்னு. அவர் பதட்டப்படவே இல்லை. நாமளதான் இது என்னமா சேவிப்பாரு எதுமா சேவிப்பாரு சொல்ல போனோம். பதட்டப்படாம ஒண்ணும் இல்லை, உந்துமதிகளுக்கு தன் பாசனம் அனுசந்தானமா இருக்கும்னு சொல்லிட்டார். இப்பன்னா அவளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் திருப்பாவில எவ்வளவு அண்மையா இருக்கணும் பார்த்துக்கோ. இவர் கீழே வேறாரு, ஏன் விழுந்தானு அடுத்த கணம் யோசிக்கணுமோனோ, யோசிக்காம இல்ல நீ வெளில போயிருப்ப, அப்ப உத்துமனு பதில்களை பாசனம் அனுசந்தானம் ஆயின்னு இருக்கும், அப்ப நீ நுழைஞ்சிருப்ப, அதனால கீழே விழுந்திருப்பாருன்னா. இதுதான் ஆச்சாரிய சிஷ்ய பாவம். ஆச்சாரம் என்ன நினைக்கிறோம் சிஷ்யன் அதே நிலைதான், சிஷ்யன் என்ன நினைக்கிறானோ அதே நிலைதான் ஆச்சாரியன். அப்ப அப்படி இருக்கச்சே அத்தனை தூரம் அந்த திருப்பாவில அண்மையை யாரு கொண்டு, அதனால்தான் திருப்பாவை ஜீயர் இந்த ஐத்தியம். அதே போல இன்னொரு ஐத்தியம் என்னதான் இருக்கு, சாஸ்திர வாக்கியம் ஸ்ரீபாஷத்துல எடுத்திருக்காரு. ஸ்ரீபாஷத்துல சில சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. சுவாமி இன்னைக்கு ஸ்ரீபாஷம் இவ்வளவு தூரம் தலை கட்டி கொடுத்து இது ஓகோன்னு இருக்குன்னா, அதேமே ஸ்ரீபண்டாரத்துல சரஸ்வதி தேவியாலே பாஷ்யக்காரன்னு பேரு கொடுக்கணும்னு வேற யாருக்குமே கிடையாது. சங்கரரும் பாஷ்யம் பண்ணியிருக்கார், மாத்வரும் பாஷ்யம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஸ்ரீபாஷ்யத்துக்கு 18 மகனீயர்கள் பாஷ்யம் பண்ணியிருக்கார், ஒருத்தர் 2 பேர்ல. யாருக்குமே அந்த பேரு கிடையாது. பாஷ்யக்காரர் அப்படின்ற ஒரு பேரை சரஸ்வதி கொடுக்கணும்னா சாமானிய விஷயமானா, அப்ப அதுக்கு என்ன சுவாமி உதவி பண்ணிட்டுனா, அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருள் அவருடைய திருவடி பலம். இந்த திருப்பாவை ஆகட்டும், அது என்ன சுவாமி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், போய பிழையும் புகுதருவான் என்றளவும் தீனுள் சூசாகம் அப்படின்னு பாத்திரம் வந்து 5ஆம் பாட்டு. மாயனை மண்ணு மடவதரமைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவிக்கொண்டு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயில் மூசாகம் செப்பு. அதுல என்ன தெரிவிக்கிறான்னா, இதுல ஸ்ரீபாஷ்யத்துல அதாவது பிரம்மசூத்திரத்துல உத்தராகம் பூர்வாகம் இந்த பாபங்கள் எப்படி தொலைகிறது, உத்தராகம்னா நாம சரணாகதி பண்ண பிறகு பண்ணின பாபத்துக்கு உத்தராகம்னு பேரு, சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி பண்ணின பாபத்துக்கு பூர்வாகம்னு பேரு. அப்ப பூர்வாகம் உத்தராகம் 2 இருக்கணும். அந்த 2 எப்படி தொலைக்கிறதுன்னு அப்படின்னா, சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாபத்தை தீயிலிட்ட பஞ்சு போல எரித்துலாம் பகவான். அதான் போய பிழையும் புகுதருவான் தீயினில் தூசாகம், தீயிலிட்ட பஞ்சு எப்படி உருமாய்ந்து போறது இல்லையா, அந்த மாதிரி போயிடுறது. அதே அடுத்தது சரணாகதி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண, ஒட்டட்டு விளக்குகிறான். தாமரை இருக்கு இல்லையா, அதுல ஜலத்தை விட்ட வச்சுக்க, தாமரை இலை இருக்கு, அந்த தாமரை இலை மேல ஜலத்தை விட்டதுல அது மாதிரி நிக்குமா, அது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தமே இருக்காது, அப்படியே ஆடிண்டே இருக்கும். அதுக்கப்புறம் கீழே விழுந்துடும். அப்ப ஒட்டட்டு இருக்குமா போலே அந்த மாதிரி விளக்குறான் இல்லையா. இது எங்க தெரிஞ்சது, அது பூர்ணமா சொன்னது இது. இதை வைத்துக் கொண்டுதான் அங்க பண்ணியிருக்கார். இதை வைத்துக் கொண்டுதான் ஸ்ரீபாஷ்யத்துல அதுக்குண்டான அர்த்தத்தை தெரிவார். போய பிடியும் புகுதருவார் என்றனவும். இதுதான் ஸ்ரீராமாயணத்துல உன்னை ஓட்டினான் உன்னை கொன்றான் தெரியும். சுபாகு மாரிச்ச 2 பேரும் வந்தா இல்லையா, இதுக்கு விஸ்வாமித்திரருடைய தபச கலைக்கிறதுக்காக, அவருடைய யாகத்தை கலைக்கிறதுக்காக வந்தாரனோ. அப்படி வளர்ந்துட்டு இருக்கச்சு 2 பேரும் வந்திருக்கா, மாரீசனை ஓட்டி விட்டா சுபாகு கொண்டு ஆச்சு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதே போல ஒன்றை ஒற்றட்டு விளக்குகிறான், ஒன்றை பூர்த்தியா தீயில் தூசாகம் பஞ்சு போல, எப்படி உத்தராகம் பூர்வாகம், சரணாகதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாபத்தை பூர்த்தியா தொலைக்கிறான். சரணாகதி ஆன பிறகு இருக்கக்கூடாது ஒற்றட்டு விளக்குகிறான் தெரிவிக்கிறான் இல்லையா. இதெல்லாம் எங்க தெரியுது, அதே திருப்பாவில் தான். இன்னொன்னு சொல்றேன், நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த சப்தத்தை சுவாமி ஸ்ரீபாஷ் கீதையிலிருந்து எடுத்திருக்கார். இந்த சப்தம் இல்ல, கீதைக்கு அர்த்தம் சொல்லணும். இந்த சப்தத்தை விட்டுதான் கீதைக்கு அர்த்தம் சொல்றார். 2ஆம் அத்தியாயம் 12வது ஸ்லோகம், 2ஆம் அத்தியாயம் 12வது ஸ்லோகம் நத்வேபாகன்னு ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல விசிஷ்டாத்வைதத்தை பூர்ணமா தெரிவிக்கிறார் சுவாமி. ஆனா இதுக்கு சங்கராச்சாரியுடைய வியாக்கியானமே வேறு, சுவாமியுடைய வியாக்கியானமே வேறு.
சங்கராச்சாரிய வியாக்கியானம் அத்வைத பரமா இருக்கும். மற்றது எதுவும் கிடையாது, பிரம்மம் ஒண்ணே, மற்றதெல்லாம் போய் ஜெகத் மித்யா பிரம்மோ ஜீவோ பிரம்ம நாபரகா, இது வேதாந்த நிமகா பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா, இது வேதாந்த நிமகான்னு சங்கராச்சாரிய வியாக்கியானம். ஆனா சுவாமி பண்றச்சே, சுவாமி பாஷ்யக்காரர் பண்றச்சே, இல்ல இல்ல எல்லாமே உண்மை, பிரம்மம் மட்டும் இல்ல, பிரம்மம் சித்தும் உண்மை அச்சித்தும் உண்மை, அதே போல ஈஸ்வரனும் உண்மைன்னு. அது என்ன சுவாமி தெரிஞ்சுன்னா அதுவும் அதே திருப்பாவில தான். அது எங்க சுவாமி சித்த சித்தீஸ்வரன் திருப்பாவில வந்தார்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான், இந்த சப்தம் இருக்கு பாருங்க, நாராயண சப்தார்த்தத்தை வைத்துக் கொண்டு புரிஞ்சுட்டார். நான் நாராயணனே நமக்கே பறை தருவான், நமக்கே பறை தருவான்ற ஸ்லோகம் தான் 2ஆம் அத்தியாயம். இந்த 2ஆம் அத்தியாயம் 2வது ஸ்லோகம், நத்வேவாகம் ஜாத்துனாகும்னு. அந்த ஸ்லோகத்துல பகவான் ஒருத்தன், ஆனா பல பேர் ஜீவாத்மாக்கள் இருக்கான்னு சொன்னார். இத்தனை பேர் ராஜாக்கள்லாம் கை காட்டுறாங்க கண்ணனே, இத்தனை பேர் ராஜாக்கள் உண்மை, நீயும் உண்மை, நானும் உண்மை, நான் நீ இவர்கள் என்று பிரிச்சாருன்னா கண்ணன் அங்க பிரிச்சார். நத்வேவாகம் சாதுனாகும் நசைவதி பவிஷ்யத்தையும் தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்க செய்து பிரிக்கிறானோ, நீயும் உண்மை அர்ஜுனா, நானும் உண்மை அர்ஜுனா, இவர்களும் உண்மை அர்ஜுனா அப்படின்னு பிரிக்கிறா இல்லையா? பிரிக்க செய்து ராமானுஜர் எப்படிலாம் வியாக்கியானம் பண்ணினான்னா, இந்த சப்தம் தான் முதல் பாட்டு, நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணனே என்பது நான், நாராயண சிவன் நாராயண கண்ணன், கண்ணன் நமக்கே அப்படின்னா அதுக்கு என்னது? இவர்கள் எல்லாரும் எல்லாரும் காமிச்சரணும், இவர்கள் எல்லாரும், இவர்களும் உண்டு, நானும் உண்டு, நீயும் உண்டு அர்ஜுனான் தெரிவித்தார் இல்லையா? அப்ப நமக்கே என்ற சப்தத்தாலே இவர்கள் எல்லாரையும் சொன்னார். பறை தருவான்னா அவன் தான் தருவான் என்பதையும் சொல்லிட்டு, அவன் தான் தருவான், நமக்கே பறை தருவான். அதத்தான் நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் யோகோ பகோனாம் யோ விததாதி காமான், இது சாஸ்திர வாக்கியம். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் யோகோ பகோனாம் யோ விததாதிகாரம் சாஸ்திரம். பகவான் நித்தியம், நித்தியர்களான ஜீவாத்மாக்கள் நித்தியம், ஒருத்தனான எம்பெருமான் பலர்களான ஜீவாத்மாக்களுக்கு இருக்கிறானோ பரமச்சேதனன் பகவான். அந்த சேதனா சேதனா ஜீவாத்மாக்களும் பல பேர் இருக்கா, ஒவ்வொன்றும் பெருமாளை பிரிச்சு பிரிச்சு காமிச்சுக்கணும். நாராயணன் தனி, ஜீவாத்மாக்கள் தனி, அச்சித்து தனியா. அப்ப அம்மையும் பிரித்து நம்மையும் பிரிச்சது நாம் என்று, நாம் என்ற ஜீவாத்மா ஒன்றல்ல பல. ஏன்னா நமக்கேன்னு சொன்னாலும், நமக்கேன்னா அது ஒருமையா கிடையாது, நமக்கேன பன்மை. அப்ப ஜீவாத்மாக்கள் பலன் தெரிகிறார். இதைத்தான் 2ஆம் அத்தியாயம் பூர்த்தியா தெரிவித்தார். ஜீவாத்மா நாராயணனே, அது ஏவகாரம். ஏவகாரம் வந்துன்னா பகவான் ஒருத்தன் தான். அவன் நமக்கே, நமக்கேங்கிற சப்தத்தால ஜீவாத்மாக்கள் பலர் என்பெரு கண்ண ஆழ்வார் தெரிவிக்கிறார். முதல் 10 2ஆம் திருவாய்மொழி, என்பெரு கண்ணலத்து ஒன்பொருள் ஈரிட வன்புகள் நாரணன் சின்கள் சேரே. என்பெரு கண்ணலத்து எப்படி பகவானுடைய குணங்களை என்ன முடியாதோ அதே போல ஜீவாத்மாக்களை என்னுடைய அத்தனை பேர் இருக்கா. ஜீவாத்மா ஒருத்தர் 2 பேர் இல்ல. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது அத்வைத்தத்துக்கு எதிர்த்தட்டானது. எதிர்த்தட்டாதுன்னா சாஸ்திரத்துக்கு எதிர்த்தட்டானது. ஒருத்தர் தான், மத்தவா கிடையாது. அதுதான் 2ஆம் அத்தியாயம் 2ஆம் ஸ்லோகத்தை என்ன சொன்னாரோ அத ராமானுஜர் கீதா பாஷ்யத்தை எப்படி எடுத்தாரு, அதுக்கு எதுக்கு உதவி பண்ணித்தனா, நாராயணனே நமக்கே பறைபடிவான்னு தெரியல. அதனால்தான் சூடி கொடுத்தவள் தொல்லொருளால் வாழ்கின்றவள்கள் வாழ்கின்ற. அப்ப திருப்பாவை உபாயத்தை உரைத்து அதனாலேயே பெயர் பெற்றார் சுவாமி. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபக்தே என்கிற சப்தத்தை திருப்பாவை சொல்லித்து. அதுதான், அதனால்தான் என்னது அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாளிகை. இதுதான் இதுதான் பாட்டின் 2வது பகுதி. இப்ப அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாளிகை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல், அவருடைய கிருபையாலே வாழ்ந்தார். இன்றும் வாழ்கின்ற வள்ளல். இந்த இடத்துல நிகழ்காலத்தை சொல்லிட்டு இருக்கார், நிகழ்காலத்தை சொல்லிட்டு இருக்கார் சுவாமி. இப்ப அவருக்கு சீவைக்குள்ள இருக்காரு சுவாமி, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கார் சீவன் முதல்ல, எந்த சந்தேகமே இல்லை. அவரை போய் சேவிச்சாலே போறோம். இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கறி என்னால இன்னைக்கு அந்த வாழ்கின்ற வள்ளல் எப்படின்னா அந்த தொல்லர்களாலே வாழ்கின்ற இல்லையா, அதெல்லாம் எந்த சம்சயமும் கிடையாது, எந்த சந்தேகம் கிடையாது தெரிவிக்கிறார். இப்ப அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாளிகை சூடி கொடுத்தவள் தொல்லர்களால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜன் என்னும் மாமுனியே. அப்புறம் முனியன மனநசீலகாமுனி எல்லாம் முன்னாடி பார்த்துட்டோம். மனநசீலகாமுனினா அப்படி
எப்படி இவாள்லாம் ரட்சிக்கலாம், எப்படி ரட்சிக்கலாம், ஆண்டாவுடைய கிருப்பை எப்படி கிடைச்சிருக்கு, அந்த கிருப்பையின் மூலமா இவாள் ரட்சிக்கலாம் இது நினைச்சிட்டு காரணம். அதான் ராமானுஜன் என்னும் மாமுனியன் தெரிவித்தார். இது பின்பாதியுடைய வியாக்கியானம். இப்ப மறுபடியும் இப்ப முன்பாதிக்கு போகணும். அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலை எடுத்து இப்ப அதுக்கப்புறம் என்னது, அப்ப அந்த மாமுனி ஆண்டாளிடத்தில் பெற்றுக்கொண்டதை நமக்கு எப்படி கொடுத்தாண்டதை பார்த்துட்டோம். அந்த பெருமை சுவாமி ராமானுஜர் கொண்டுன்னு பார்த்துட்டோம். இப்ப முன்பாதி எது, தாழ்வொன்று இல்லாமற தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மேன். இதுக்கு பார்க்கணும். அப்ப இதுவரையில் பார்த்தது அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜன் என்னும் மாமுனியே அப்படின்னு வரைக்கும் பார்த்திருக்கோம். இனிமே பார்க்க வேண்டியது என்னன்னா, தாழ்வொன்று இல்லாமற தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மேன் அப்படின்னு தெரிவித்தார். ஆச்சரியமான விஷயம், வேதாந்த பரமான விஷயம். கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஆனா ஒன்னும் கஷ்டம் இல்லை. அற்புதமான வியாக்கியானத்தை சுவாமி பிரலோகஞ்சி அனுகிரகித்துக்கார். பார்ப்போம். வேதாந்தத்துக்கு ஒன்னும் குற்றமே கிடையாது. என்ன குற்றம்? தலமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அளித்தவன் தாழ்வொன்று இல்லாமறை தாழ்ந்து, தாழ்ந்ததுன்றார். தாழ்வே கிடையாது வேதத்துக்கு. மறைக்கு தாழ்வு கிடையாது. ஆனா அந்த வேதம் தாழ்ந்து போயிட்டனா எதனால் சுவாமி? வேதத்துக்கு ஏதோ குத்து இருக்கு போட்டு சுவாமி, இவர் நன்னதான் சுவாமி இருந்தார், இப்ப இந்த மாதிரி ஆயிட்டார் அப்படின்னா அவரால ஆயிட்டார் சுவாமி, அவர் பண்ண தப்பு அவருக்கு ஆயிடுச்சு. அதே போல வேதத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்கு போல் இருக்கு, அதனால வேதம் அப்படி தாழ்ந்து போயிட்டனா வேதத்துக்கு எந்த குற்றமும் கிடையாது. என்னென்ன குற்றம் கிடையாது? ஆச்சரியமா எடுத்திருக்காரு. பிரமம் கிடையாது. பிரமம்னா ஒன்றை மற்றென்றா நினைக்கக்கூடியது வேதத்துக்கு கிடையாது. நாம இப்படி தூரக்க பாக்குறோம், தூரக்க பார்த்து அது கயிறா பாம்பா கயிறா பாம்பா அப்படின்னு நினைக்கிறோம். பிரமம், அந்த பிரம்மமானது வேதத்துக்கு உண்டானா கிடையாது, பிரமம் கிடையாது. அதுக்கு மேல பிரமாதம் கிடையாது, மறதி. சுவாமி இன்னைக்கு உபன்யாசம் பிரமாதமா இருந்தது, தயவுசெய்து அந்த மாதிரி சொல்லாதீங்க. பிரமாதமா இருந்ததுன்னா மறந்து சொன்னார் சுவாமி, மறதியால சொல்லிட்டு இருக்காரு, எத்தனையோ பேசிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஆனா சாமான்யமா நம்ம பிரமாதமா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றோமோ, சம்ஸ்கிருத பாஷை பிரகாரம் பிரமாதமா இருந்ததுன்னா, பிரமாதம்னா மறதின்னு அர்த்தம், மறதியால சொன்னாருன்னு அர்த்தம். ஆனா அப்படிப்பட்ட மறதி வேதத்துக்கு ஒண்ணானா கிடையாது, மறதியும் கிடையாது. விப்ரலம்பம், ஒன்றை மாத்தி சொல்லக்கூடிய இந்த மாதிரி எந்த குற்றமும் வேதத்துக்கு கிடையாது. பிரமம் கிடையாது. அததான் எங்க தெரிவிக்கிறா தெரியுமா? அங்கன்மா ஞாலத்திர விமான பங்கமாக வந்து நின்று அடிகட்டு கீழே, அந்த பாட்டுக்கு முன்னாடி பாட்டு. ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி வைப்ப மாற்றாதே பாழ்த்தின் வள்ளல் பருப்பசர் காற்றப்படைத்தான் மகனே அறிவராய் ஊற்றமுடையாய் பெரியாய். ஊற்றம் இந்த சப்தத்தை எடுத்திருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தனா, அப்படி இருக்கச்சது பிரமம் கிடையாது, பிரமாதம் கிடையாது, விப்ரமணம் கிடையாது, எந்த குற்றமும் கிடையாது. இன்னொரு குற்றம் ஒண்ணு வரும், புரியறதுக்காக சொன்னேன். என்னைக்குமே ஒரு இப்ப காலட்சம் பண்ணிட்டு நீங்க கேட்டுருக்கீங்க, எத்தனையோ குற்றங்கள் இருக்கலாம். சொற்குற்றம் இருக்கலாம், பொருட்குற்றம் இருக்கலாம், இல்ல பேசின சப்தத்தையே மாத்தி சொல்லிருக்கலாம், இதெல்லாம் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி குற்றங்கள் ஒரு புருஷனால் பண்ணப்பட்டதுன்றதா ஒரு குற்றம் வருது. அந்த வேதமானது ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது கிடையாது. அப்பௌருஷயம்னு பேரு சாஸ்திரத்துக்கு. பௌருஷயம் ஒரு புருஷனால் ஒருத்தரால் பண்ணப்பட்டது, ஒருத்தரால பண்ணப்பட்டது. அடியனுக்கு என்ன ஞானமோ அதுக்கு தகுந்த மாதிரி காலட்சம் இருக்கும், என்ன நேரமோ அதுக்கு தகுந்த மாதிரி காலட்சம் இருக்கும், என்ன விஷயமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் காலட்சம் பண்ணும், எனக்கு என்ன தெரியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், எனக்கே மறதி வந்து விட்டனா அதுக்கு தகுந்த மாதிரி தான் காலட்சம் இருக்கும். இந்த குற்றங்கள்லாம் வேதத்துக்கு ஒண்ணானா கிடையாது, எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, இன்னொருத்தரை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது வேதத்துக்கு. அப்படி நீங்க யார் உட்கார்ந்துட்டு இருக்காளோ அவளுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். சுவாமி இவெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காளா, அப்ப இந்த மாதிரி சொல்லணும். நான் இங்க பேசிட்டு இதை மேடை பேசுற மாதிரி அரசியல்வாதி மாதிரி பேசினா லாபம் இல்லை. அது அரசியல்ல போயிட்டு நத்வாகம் ஜாத்தநாதம்னு பேசினா அது லாபம் இல்லை. ஆனா வேதத்துக்கு தான் என்ன சொல்ல வந்ததோ அது சட்டமா சொல்லணும். இன்னாரு இணையாருன்னு அந்த வாசி பார்க்கவே பார்க்காது, யாரு உட்கார்ந்துட்டு இருக்கா யாரு போயிருக்கா அதை பத்தி என்ன அர்த்தம்னா, ஒரு புருஷனால் பண்ணப்படாதது வேதம், பண்ணப்பட்டது கிடையாது. அப்ப அதனால மேலும் பிரமாணமாக என்னன்றது எதிர்பார்க்கும் குற்றமும் கிடையாது. சரி சுவாமி, இப்ப நீங்க சொன்னீங்க இந்த வார்த்தைய, அது எங்க சொல்லி இருக்கு, அதுக்கு பிரமாணம் இருக்குன்னு கேட்கிறோமோ. அதே போல சிரேஷ்டதமாய கர்மனே அப்படின்னு வேத வாக்கியம் இருக்கு. இதுக்கு பிரமாணம் எது? இதுக்கு பிரமாணம் எதுன்னா அதுவே பிரமாணம்.
அதுக்கு மற்றொரு பிரமாணம் தேவையில்லை. இதுதான் வேதத்துக்கு உண்டான மூல கிரந்தத்துக்கு உண்டான பெரிய விஷயமே இதுதான். அப்ப வேதம் மூலம் அந்த மூலத்துக்கு ஏதாவது பிரமாணம்னா கிடையாது. அதுவே சுதப்பிரமாணம். சுதப்பிரமாணம் வேதம் தமிழ் செய்த மாறன் பாருங்க. அப்ப மாறனுடைய அந்த திருவாய்மொழி ஆகட்டும், எந்த கிரந்தங்கள் ஆகட்டும், வேதத்தை அடிவொற்றி இருக்கான்னு பாப்பா. வேதத்தை அடிவொற்றி இல்லைன்னா அதை எடுத்துக்க மாட்டான். வைதிகர்களுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சு. அதனால்தான் அந்த காலத்துல சில சில அடியன் குறிப்பிட்டு எதையும் சொல்லல, சில சில பாடல்கள் எல்லாம் வேதத்தை அடிவொட்டி இல்லாதபடியாலே அதை தள்ளுபடி ஆயிடுத்து. வேதத்துக்கு அடிவொத்தி இல்லாத சில மதத்துல அதெல்லாம் தள்ளுபடி. இத்தனைக்கும் அது வேத வைதிகமாக இருந்தாலும் சரி, இந்த பாடல்கள் வேதத்தை அடிவொத்தல சுவாமி. சில சில தமிழ் பாட்டே இருக்கு, வேதத்தை அடிவொத்தாத வழியாலே அதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனா இதுக்கு பெரிய சண்டையே நடக்கிறது வச்சுக்கோ, இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்தனா, வேதம் பிரதானம், அதுதான் பிரமாணம். அந்த வேதத்தின் சப்தங்கள் தனக்கு தோஷமே கிடையாது. ரொம்ப என்ன பாருங்க, அப்படிப்பட்ட வேத சப்தங்கள், அதாவது வேதத்தை சொல்கிறாளே அர்த்தம் சொல்கிறான் பூர்த்தியில் இருக்கும் தோஷம்தான். ஏன்னா சில பேர் சொல்ற வேதம் இப்படி சொல்லித்து இப்படி சொல்லித்து இப்படி சொல்லித்துன்னா, இவன் என்ன நினைக்கிறா, ஓ வேதத்திலே இந்த மாதிரி சொல்லியிருக்கா சுவாமின்னா, இல்ல இவன் புத்தியில இருக்கக்கூடிய ஒரு தோஷம், வேதத்துல தோஷம் இல்லை. அதாவது அடியே ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வேதம் சொல்லிச்சுன்னா தப்பா இருக்குன்னு வச்சுங்க, அடியன் புத்தியில இருக்கக்கூடிய தோஷமே தவிர வேதத்தில் சொல்லப்பட்ட தோஷம் கிடையாது. வேதம் என்னைக்குமே தோஷமே கிடையாது, எந்த விதமான தோஷம் கிடையாது. ஸ்வதசித்தம், அதான் ஸ்வதசித்த பிரமாணம் வேதம். வேதைச்ச சர்வேகி அகமேவ வேத்யகா, அதான் பகவானே தெரிவிக்கிறார். வேதைச்ச சர்வேகி, நானே வேதன், வேற யாரும் இல்லை. 300 300 வேதம் 4 முதல் பாட்டிலே தெரிவிக்கிறார். திருநெடுந்தான 300 300 வேதம் 4 தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப சாஸ்திர யோனித்வாது ஒரு அதிகாரமே வச்சிருக்கார் ஸ்ரீபாஷ்யத்துல. சாஸ்திரனா சாஸ்திரம் கிடையாது கிடையாது கிடையாதுன்னு பாக்கியர்கள் சில பேர் சொல்ல, அதுக்கு சாஸ்திர யோனித்வாது யாரு பிரம்மசூத்திரத்தை வச்சிருக்காரு, வேதவியாசரை வச்சிருக்காரு. ஏன்னா அதுக்கு பேரே பாருங்க, வேதவியாசர். வெறும் வியாசர் இல்ல, வேதவியாசன் இருக்கு இல்லையா. அப்படி இருக்கச்ச வேதேச்ச சர்வேகி அகமேவ வேத்யகா பிரம்மசூத்திரத்தை சாஸ்திர யோனித்வாதுன்னு ஒரு அதிகாரத்தை அமைச்சாருன்னா, அப்ப விஷயத்தை தெரிஞ்சு கொண்டனால சாஸ்திரம் தான். சாஸ்திரத்துக்குள்ள விஷயம் தெரிஞ்சு, ஏன்னா எல்லா பிரமாணத்தை காட்டிலும் வேதத்துக்கு தனி திறப்பு. என்ன பாத்துக்கோ, 3 பிரமாணங்கள் பிரதானமா எடுத்திருக்கா, பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம்னு. கொஞ்சம் நிதானமா கேளுங்க, ஒன்னும் கஷ்டம் இல்லை, கஷ்டம் இல்லை. வேதாந்த விஷயம்னாலே கொஞ்சம் அப்படியே ஒரு சுத்திலே இருக்கும், இதுவா அதுவா அதுவா அப்படி இருக்கும். அது ஆழ்வார் பாசுரம்னா எந்த விதமான சந்தேகத்தை இடமே இருக்காது. வேதாந்த விசார பேரு அதுக்கு மறைதான பேரு, மறைச்சு சொல்றதுன்னா நேரடியா சொல்லிட்டு போயிருக்கலாமே, இதுக்கு மறைச்சு சொல்லணும்னா எல்லாருக்கும் சொல்லுமே. 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாருக்கும் கிடையாது, அது இன்னார் இன்னார் இன்னாருக்கு தான், பகவானை ஒத்துக்கொண்டவாளுக்கு தான் அது உண்டு தவிர சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டவா தான் இருக்கு. ஆனா சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளாதவாளுக்கும் சாஸ்திரம் உண்டு. அப்படியே சொன்ன படிப்பாருன்னா அவளுக்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கு, அதை பண்ணா அவளுக்கு அதுல நம்பிக்கை வந்துடுறது, உடனே சாஸ்திரத்தை வந்துடுறான். அந்த மாதிரி இருக்கணும். அதனால சாஸ்திரம் கொஞ்சம் மறைச்சுதான் சொல்லணும். மறைச்சு சொல்றபடியா நமக்கு கொஞ்சம் சந்தேகத்துக்குண்டான இடமெல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு, சந்தேகம் கிடையாது, அதுல ஒரு துளியும் கண்டே கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேங்க. அப்ப சாஸ்திரம் தான் பிரமாணம். அதே போல 3 பிரமாணம் சொல்லணும், பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். சப்தம் தான் சாஸ்திர பிரமாணம். பிரத்யக்ஷம் நம் கண்ணாலே பார்ப்பது பிரத்யக்ஷ பிரமாணம். அனுமானம் அனுமானித்து தெரிந்து கொள்வது. மலையில பெரிய புகை வந்துட்டே இருக்கு, ஆனா அந்த புகை வந்துட்டே இருக்கு, அந்த புகை வந்துபடியால நெருப்பு இருக்குன்னு சொன்னேன். நெருப்பை நான் கண்ணால பார்த்தேன்னா பார்க்கல, நெருப்ப கண்ணால பார்க்கல, நெருப்ப கண்ணால பார்க்காம இருக்க செய்த நெருப்பு இருக்குன்னு சொல்றேன்னு. எதனால சொல்றேன்னா அனுமானிக்கிறேன், புகை வந்தபடியாலே நெருப்பு இருக்கு. ஆனா இதுல அனுமானத்துக்கு முன்னாடி பிரத்யக்ஷத்தை அடியன் பார்த்திருந்தாதான் அனுமானிக்கவே முடியும். கொஞ்ச நேரம் புரிஞ்சுக்கணும். 3 பிரமாணங்கள் பிரதானம், பெரிய விஷயம். ஸ்ரீபாஷ்யத்துல இதுக்குன்னு தனியா ஒரு அதிகரணமே பண்ணியிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கணும்னா 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஸ்ரீபாஷ்யம் பூர்த்தியா தெரிஞ்சுக்கணும் 8 வருஷமா தான். நிதானமா ஒவ்வொரு நாளும் நிதானமா பண்ணணும் 8 வருஷம். இது சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்தே இதுல அந்த பிரத்யக்ஷ பிரமாணம் ஒத்துண்டா தான் அனுமானிக்கவே முடியும். இப்ப அங்கிட்ட புகை வந்துருக்கு,
பெரிய மலையில புகை வந்துட்டு இருக்கு, சுவாமி அங்க நெருப்பு இருக்குன்னு சொல்றாரு. நெருப்ப பாத்தீங்களான்னு கேட்டோம். பார்க்கலையே. என்ன அப்ப என்னவா நீர் நெருப்பு இருக்குன்னு சொல்றேன்னா, சுவாமி நான் ஏற்கனவே தலிகை பண்ண ரூம்ல பாத்திருக்கேன், புகை வந்துட்டு அங்க உள்ள போய் பார்த்தா நெருப்பு உள்ள இருந்து அதனால புகை வந்தது. அதே போல இங்க எப்ப நெருப்பு வருதோ நிச்சயம் நெருப்பு, எப்ப புகை வருதோ நிச்சயம் நெருப்பு இருந்தாகணும் அனுமானிக்கிறான் இல்லையா, அதுக்குதான் அனுமானம் பேரு. அப்ப அனுமானம் கூட பிரத்யக்ஷத்தை ஒத்துண்டாதான் அனுமானத்தை ஒத்துக்க முடியும். அதே பிரத்யக்ஷம் எப்படி சுவாமி, கண்ணாட பார்த்துட்டே இருக்கும், நேரா தெரியுது, தெரியும் இது உண்டு அப்படின்னு தெரியுது. ஆனா இதுல என்ன தெரியுமா, பிரத்யக்ஷத்தையும் இல்லைன்னு ஆக்கலாம் அனுமானத்தாலே, அனுமானத்தையும் இல்லைன்னு ஆக்கலாம் பிரத்யக்ஷத்தாலே. ஆனா பிரத்யக்ஷத்தாலோ அனுமானத்தாலோ சப்த பிரமாணமாக இருக்கக்கூடிய வேதத்தை இல்லைன்னு ஆக்க முடியும்னா ஆக்க முடியாது. இதான் அதைத்தான் தெரியாது. அததான் என்னது, தாழ்வு ஒன்று இல்லா மறை. தாழ்வு ஒண்ணுமே கிடையாது. அந்த மறைக்கு தாழ்ச்சி இருக்கான்னா கிடையாது. ஏன் சுவாமினே, பிரத்யக்ஷத்தால அனுமானம் அடிபடலாம், அனுமானத்தால பிரத்யக்ஷம் அடிபடலாம். ஆனால் பிரத்யக்ஷத்தாலோ அனுமானத்தாலோ சப்த பிரமாணமாக இருக்கக்கூடிய வேதம் அடிபடுமான அடிபடாது. சரி சுவாமி, பிரத்யக்ஷத்தால அனுமானம் அடிபடுதுன்னு சொன்ன அது என்னமா, அனுமானத்தால பிரத்யக்ஷம் அடிபடுதுன்னு சொன்ன அது என்னமான்னா, அனுமானத்தால பிரத்யக்ஷம் அடிபடும், அதே போல பிரத்யக்ஷத்தாலே அனுமானம் அடிபடும். புரியத்துக்கா சொல்றேன். இப்ப அனுமானம் சொல்றேன் தானே பாருங்க, அனுமானம் ஆச்சரியமான அனுமானம் ஒண்ணு சொல்றேன். என்ன என்ன அனுமானம் கொஞ்சம் என்ன இருக்கும் பாருங்க. அதாவது அக்னியை தொட்டு பார்த்தேன், அக்னின்னா நெருப்பு, நெருப்பு தொட்டு பார்த்தேன், பார்க்கல, பார்த்த மாதிரி வச்சுக்கோ, தொட்டு பார்த்தேன், குழு குழு குழுன்னு இருக்குன்னு. சுவாமி நெருப்பு என்னமா குழு குழுன்னு இருக்கு, அது இப்ப கேட்கவே வேண்டாம். இப்ப குழு குழுன்னு இருக்கதே நெருப்பா இருக்கும். எங்க சுவாமி குழு குழுன்னு இருக்கு, வெயில் ஆட்டுறது எல்லா இடத்துலயும் 100 டிகிரி போயிடுத்து இருக்கு அப்படி இருக்கச்சுது. இப்ப அக்னியை பார்த்து குழு குழுன்னு இருக்குன்னு சொன்னேன். உடனே கேட்டார் அவரு, என்னமா சுவாமி சொல்லிருந்தேன். ஒண்ணும் இல்ல, இந்த பிருத்திவியை பாக்குறோம், பூமண்டலத்துல பாக்குறோம், பூமியை தொடரணும், அது எப்படி இருக்கு, சில்லுன்னு இருக்குன்னு சொன்னாரு. ஆமா சில்லுன்னு இருக்கு. அதே குழு குழுன்னு இருக்கிற மாதிரி அக்னி குழு குழுன்னு இருக்கு. ஏன்னா பஞ்சலோகத்துல ஒண்ணுதானே அக்னி, நல்லா பாருங்க, பஞ்சலோகத்துல ஒண்ணுதானே பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். அப்ப பஞ்சலோகத்துக்கு உண்டான குணம் அக்னிக்கும் பிருத்திவிக்கும் உண்டு தானே. ஆமா, அப்படி இருக்க பிருத்திவி என்ன பண்றது, பிருத்திவி என்ன இந்த லோகம், இந்த மண்ணு, இந்த மண்ணு என்ன பண்றது, கூலா இருக்கணும், குழு இருக்கணும். அந்த ரெண்டாவது திரவியம்னு பேரு. பிருத்திவி ஒரு திரவியம், அக்னி ஒரு திரவியம். நல்லா பாருங்க, அக்னி ஒரு திரவியம், பிருத்திவி ஒரு திரவியம். திரவியமா இருக்கிறபடியாலே, அது பஞ்சபூதமா இருக்கிறபடியாலே, எப்ப அது குழு இருந்ததோ பிருத்திவி என்று சொல்லக்கூடிய இந்த பூமண்டலம், இந்த மண்ணானது எப்படி குழுன்னு இருக்கோ அதே போல அக்னி குழுன்னு இருக்கணும். உடனே சுவாமி பார்த்தேன், சுவாமி அப்பனா அந்த குழுக்குன்னு இருக்கணும், அது தொட்டு கொஞ்சம் காமி அப்படின்னா தொடுவார, தொடவே மாட்டார். ஏன்னா பிரத்யக்ஷ விரோதம், பிரத்யக்ஷமா அக்னி சுடும். ஆனா இவருக்கு அக்னி சுடாதுன்னு எதுக்கு ஒரு பிரமாணம் வேற எடுக்கிறார். என்ன பிரமாணம்னா, எப்படி பிருத்திவி சுடாதோ அதே போல அக்னி சுடாது அப்படின்னா, அப்ப பிரத்யக்ஷத்துக்கு விரோதமா இருக்கணும். அப்ப அனுமானத்தால பிரத்யக்ஷத்தை அடிச்சுட்டோம், அதான் பிரத்யக்ஷத்தால அனுமானத்தை அடிச்சுட்டோம், பிரத்யக்ஷத்தால அனுமானம். இன்னொரு அனுமானம், இன்னொன்னு சொல்றேன், ஆகாசத்தாமரை மணக்கிறதுன்னு சொன்னார். ஆகாசத்தாமரை மணக்கிறதுனாரு. எது போல சுவாமி மணக்கிறதுனாரு, ஜலத்துல தாமரை இருக்கணும், புஷ்கரணி தாமரை இருக்கணும், அது என்னமா மணக்கிறது, ஜலத்துல தாமரை இருந்தா என்னமா நடக்கிறது, மணக்கிறதுன்னு நல்ல வாசனை, கமகமன் வாசனை அடிக்கிறது. தாமரை புஷ்ப வாசனைனா நல்லா இருக்கு சுவாமி. அப்ப அது எப்படி குளத்துல எப்படியோ ஜலத்துல எப்படியோ அதே போல ஆகாச தாமரை மணக்கிறதுன்னாரு. ஆனா ஆகாச தாமரைன்னு ஒரு பொருள் இருக்கா, ஒரு வஸ்து இருக்கா, இல்லையே. ஆகாசத்தாமரை ஒரு வஸ்துவே கிடையாது. இப்ப அனுமானம் போயிடுத்து பாருங்க. அதுக்கு அனுமானம் என்ன சொன்ன, நிலத்தில் இருக்கக்கூடிய தாமரை எப்படி மணக்குமோ அதே போல ஆகாச தாமரை மணக்கும் சொல்லிட்டேன். ஆனா இதுக்கு என்னன்னா, இந்த பட்சம் ஹேத்து சாத்தியம் எல்லாம் சரியா இருக்கு, பட்சம் சரியா இருக்கு, ஹேத்து சரியா இருக்கு, சாத்தியம் சரியா இருக்கு. ஆனா பிரத்யக்ஷத்துக்கு விரோதமா இருக்கு. பிரத்யக்ஷத்துல ஆகாச தாமரை, முயல் கொம்பு, ஆமா முயல் கொம்பு என்னமா இருக்கு தெரியுமா, அதுக்கெல்லாம் வர்ணம் எல்லாம் போட்டிருக்காங்க. கொம்பு இருந்தா தானே, மாட்டு கொம்பு இருக்கு, முயல் கொம்பு இருக்கான்னா கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தனா, அது பிரத்யக்ஷத்துக்கு விரோதம். அப்ப பிரத்யக்ஷத்தால அனுமானத்தை அடிபட்டு போயிடுது அப்படின்னு தெரியுது. அதே போல அனுமானத்தால பிரத்யக்ஷத்தை அடிக்க முடியுமா, பிரத்யக்ஷமா ஒண்ணு பார்த்தேன், அனுமானத்தால அது பிரத்யக்ஷம் இல்லைன்னு சொல்லலாம். என்னமா சுவாமி இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாமான்னா அது அர்த்தமே, அதுக்கு சரியான திருட்டாந்து விடணும்.
அனுமானத்தால பிரத்யட்சம் இல்லைன்னு சொல்லலாம். பிரியத்துக்கா சொல்றேன். பெருமாள் ரூம்ல ஒரு விளக்கை ஏற்றி வச்சிருந்தேன். நான் எண்ணெயை விட்டு நெய்யை விட்டு திரிய போட்டு எண்ணெய் வச்சிருந்தேன். ஏற்றி விட்டுனா ஒரு 10 மணிக்கு ஏற்றினேன். அடுத்து 2 மணிக்கு பார்க்கறச்சே திரியும் குறைஞ்சு போயிடுது, எண்ணெயும் குறைஞ்சு போயிடுது. ஒருத்தர் வந்து சொன்னார், சுவாமி ஒரே ஜுவாலை சுவாமி, ஒரே ஜுவாலை தான் எரியறது பாருங்க, பிரத்யட்சமா ஒரே ஜுவாலை தான், ஒரே ஜுவாலை எரியறது பாருங்க அப்படின்னாரு. உடனே வந்தார். அவர் என்ன பண்ணார், இல்ல 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 ஒரே ஜுவாலை இல்ல வெவ்வேறு ஜுவாலை அப்படின்னாரு. அது என்ன வெவ்வேறு ஜுவாலை, அதெல்லாம் கிடையாது, ஒரே ஜுவாலை தானே, ஒரே எரியறது பாருங்க, வெவ்வேறு ஜுவாலை மாறி மாறி போறதா தெரியறது அவங்களுக்கு தெரியலையோன்னு, எப்ப மாறி மாறி போகலையோ ஒரே ஜுவாலை தான். ஒரே ஜுவாலையா இருந்தா திரி குறையக்கூடாது, திரி குறைஞ்சிருக்கு, எண்ணெய் குறையக்கூடாது, எண்ணெய் குறைஞ்சிருக்கு. எப்ப எண்ணெயும் திரியும் குறைஞ்சிருக்கோ அது ஒரே ஜுவாலை கிடையாது. அப்படின்னா திரியில கிட்டத்தட்ட ஒரு 10-15 நூலை போட்டு போட்டு சேர்த்து போட்டு பாடணும், போட்டுருச்சு அது ஒவ்வொன்னும் இது எரிஞ்சவனே அதுக்கு அனுப்புறது, அது எரிஞ்சவனே அது ஒரே ஜுவாலை இல்ல, மாறி 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 ஜுவாலை எரிஞ்சுட்டே இருக்கு. ஆனா பிரத்யட்சமா பார்க்கச்சு நமக்கு ஒரே ஜுவாலையா தெரியுது. அது ஏன் மாறுதே சுவாமி, என்ன நம் கண் அது பிடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட சக்தி இல்லை. அடுத்த ஜுவாலைக்கு போறது, அடுத்த ஜுவாலைக்கு போறது, அடுத்த ஜுவாலைக்கு போறதுன்ற நம் கண்ணாலே பிடிக்கும் அளவுக்கு நமக்கு சக்தி கிடையாது. அதெல்லாம் என்ன நினைக்கிறோம், ஒரே ஜுவாலை ஒரே ஜுவாலை. ஆனா உண்மையா ஒரே ஜுவாலையா கிடையவே கிடையாது. இது எதனால தெரியுது, அனுமானத்தால் தெரியுது. ஏன்னா திரி குறைஞ்சிருக்கு, எண்ணெயும் குறைஞ்சிருக்கு. அப்ப அனுமானத்தாலே பிரத்யட்சத்தை இல்லைன்னு ஆக்கிட்டோம். அதே போல பிரத்யட்சத்தாலே ஆகாசத்தாமரே அனுமானத்தாலே இல்லையே, பிரத்யட்சத்தை அனுமானத்தாலே இல்லைன்னு ஆக்கிறோம், அனுமானத்தை பிரத்யட்சத்தாலே இல்லைன்னு ஆக்கிறோம். ஆனா அனுமானத்தாலேயோ பிரத்யட்சத்தாலேயோ சாஸ்திரம் என்று சொல்லக்கூடியது இல்லைன்னு ஆக்க முடியும். ஏன் ஆக்க முடியும்னா அதுதான் சாஸ்திரத்துக்கு இருக்கிற பெருமையே. சாஸ்திரத்துக்கு பெருமை என்னன்னா அதுதான், இல்லைன்னு ஆக்க முடியாது. பிரத்யட்சம் அனுமானம் ரெண்டுமே அடிபடுமே தவிர. ஆனால் அதே போல பிரமாணமான வேதம் இருக்கே, பிரத்யட்சத்தாலும் அனுமானத்தாலும் ஒரு நாளும் பாதிக்காது. அதனால தாழ்வு ஒன்று இல்லாமறை, தாழ்வு ஒன்று இல்லாமறை. நேரம் வேதம் வந்து நேற்றுக்கு இருந்து சுவாமி, இன்னைக்கு இருக்கு சுவாமி, முந்தா நேற்றுக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கும் சுவாமி, நாளைக்கு தெரியாது இருக்காது அப்படின்ற நிலை இருக்கான்னா கிடையாது. எப்போதும் வேதம் உண்டு, எல்லா காலத்திலும் உண்டு. இன்ன காலத்தில் இருந்தது, இன்ன காலத்தில் இல்லை. திருவாய்மொழிக்கு அந்த வைபவம் உண்டு. திருவாய்மொழி வரைச்ச சொல்றேன், திருவாய்மொழிக்கு அந்த வைபவம் உண்டு. அப்பௌருஷேயம் என்கிற வைபவம் திருவாய்மொழிக்க உண்டு, பௌருஷேயம் இல்லை. சரி, இப்படி இருக்க செய்து இப்ப அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம், இது வச்சுக்கோ. ஏன்னா தாழ்வொன்று இல்லாம சப்தத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்க செய்து எப்பவுமே இருக்குன்னா சரி சுவாமி, பிரளய காலத்துல ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா என்று நான்முகன் தன்னோடு தேவர்களை கூட ஈடுபடைத்தானே. பிரளய காலத்துல எல்லாம் போய் எடுத்துடணும், எல்லாம் பிரளயம் வந்து சூட்டிட்டு இருக்கணும். அப்ப வேகம் எங்க சுவாமி இருக்கும்? பிரளய காலத்துல வேதம் இருக்காதுன்னா இது ரொம்ப விஷ்ணு புராணத்தை பராசர மகிழ்ச்சி ரொம்ப விசாரிக்கிறார். என்ன அது சம்ஸ்காரம், சம்ஸ்காரம் சம்ஸ்கார ரூபமா பகவானுடைய திருவுள்ளத்துல இருக்கான். சம்ஸ்கார ரூபமா பகவானுடைய திருவுள்ளத்துல இருக்கின்றார். அப்படின்னா அது இந்த மாதிரி இருக்காது. ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமி வேதம் என்ன, அதர்வன வேதம் என்ன, இந்த ஒரு ரூபத்துல இருக்காது. எல்லாம் ஒன்னா இருக்கும், எல்லாம் ஒண்ணு. பகவானுடைய திருவுள்ளத்துல பூர்ணம் போயிடும். பூர்ணமா இந்த மாதிரி இருக்கா என்பதில்ல, அந்த வேதமும் ஒரே மாதிரி தான். தானே பாருங்க, 3 இதுலயும் அப்படிதான் இருந்தது. 3 யுகத்திலும், ஒரு முதல் யுகம் மட்டும் இல்ல, 3 யுகத்திலும் வேதம் எப்படி இருக்குன்னா அப்படியே ஒன்னாதான் கலந்தது. இன்னைக்கு ரிக்வேதம், எதிர்வேதம், சாம வேதம், அதர்வன வேதம் சொல்ற போனோம். அந்த மாதிரி கிருத்தயுகம் என்ன, திரேதாயுகம் என்ன, துவாபர யுகம் என்ன, இந்த 3 யுகங்களும் வேதங்கள் பிரிஞ்சு இருந்ததுன்னா கிடையாது. துவாபர யுகத்தின் கடைசியில தான் வேதவியாசர் அவதாரம் பண்ணிதான். அதன் பிறகுதான் என்ன இதெல்லாம் பிரிச்சார். இது ரிக்வேதம், இது எதிர்வேதம், இது சாம வேதம், இது அதர்வன வேதம் பிரிச்சாரு விட அதுக்கு முன்னாடி ஒன்னா இருந்தது. அதே போல இந்த வேதங்கள்லாம் பிரளய காலத்துல எல்லாம் ஒரே சம்ஸ்கமா அப்படின்னா சம்ஸ்காரமாக என்ன பண்ணா பகவானுடைய திருவுள்ளத்துல இருக்கும். திருவுள்ளத்துல உடனே அது மறுபடியும் சிருஷ்டி காலம் வந்தனே அந்த வேதத்தை பகவான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணுவார். பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணபடியாலே அப்ப வேதத்தை உருவாக்கினார் பகவான் இல்லை, வேதத்தை திரும்ப உபதேசம் பண்ணார் தவிர வேதம் அபௌருஷேயம்
எப்போதும் இருப்பது, பகவானாலையும் பண்ணப்படவில்லை. நல்லா புரிஞ்சுங்கோ. பகவான் பண்ணாரான்னு தோணும், கீதை பகவான் பண்ணார். ஆனா அதே போல வேதத்தை பகவான் பண்ணார்னா கிடையாது. வேதம் எப்போதும் இருக்கும். இன்ன காலத்துல வேதம் உண்டு, கிடையாது. ஆனா இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் இந்த காலம் அவள் கொடுக்குறா, அவன் காலத்தை கொடு. ஏன் காலத்தை கொடுக்குறான்னா, அவ வேற்று மதத்துல இருக்கணும். அந்த வேற்று மதத்துக்கெல்லாம் காலம் உண்டு. ஒருத்தருக்கு 2024, ஒருத்தர் 1500, ஏதோ உண்டு, காலம் உண்டு இல்லையா? அந்த மாதிரி இதுக்கும் காலம் உண்டுன்னு சொல்லியாச்சுன்னா இதுக்கு வைபவம் குறைஞ்சிடும் போகணும். அதனால காலம் உண்டுன்னு சொல்றா. அவளாலையும் காலத்தை நிர்ணயிக்க எப்போதும் நித்தியம். ஆத்மாக்கள் எப்படி நித்தியமோ, பகவான் எப்படி நித்தியமோ, வேதமும் எப்போதும் நித்தியம். ஆனா பிரளய காலத்துல அதோட ரூபம் மாறும். என்ன ஆகுனா, ரிக்வேதம், இதவேதம், சாமவேதம், ஏன் கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்திலேயே எல்லாம் ஒண்ணு கட்டையா இருக்கும். ஒண்ணும் இல்லை. 4000 பிரபந்தத்துல 24 பிரபந்தங்கள் இருக்கு. திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பல்லாண்டு, திருவருத்தம், திருமாலை, அது போல அமரநாதிபரான், கண்ணீர் சிறுத்தாமை, என்னென்ன உண்டு அத்தனையும் இருக்கணும். எல்லாத்தையும் இல்ல சொல்லணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாத்தையும் ஒன்னா சரி காய்ட்டு ஃபுல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுக்கோ. அப்ப எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வேதம் இருந்தது. ரிக்வேதமாகட்டும், எதிர்வேதமாகட்டும், சமவேதமாகட்டும், அதர்வன வேதம், அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வேதவியாசர் வந்தார். வேதவியாசர் வந்து பிரிச்சு அது அப்படியே பகவான் திருவது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல. அதனால நான் அப்ப அனித்தியத்துவம் கிடையாது. அப்ப பிரளய காலத்தில் மறுபடியும் சிருஷ்டிக்கும் போது அதே மாதிரி பகவான் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிக்கும் போது என்னன்னா, புதுசாக உருவாக்கவில்லை. என்ன பாருங்க, புதுசா உருவாக்கவே இல்லை. அப்ப என்ன ஆகுது, அது திருப்பியும் கொண்டு வந்து பிரம்மா உபதேசம் பாஜவஸ்து தேவோ வஸ்த விதா பிராப்தேது சிரேஷ்டதமாய கர்மனேன்னு மறுபடியும் பகவான் சிருஷ்டிக்கிறான் இல்லையா? அப்ப முன்னாடி இருந்த அந்த எப்படி சூரிய சந்திரால் இருக்காலும் அவெல்லாம் பிரளய காலத்துல போயிடுவா. மறுபடியும் சூரிய சந்திரால எப்படி சிருஷ்டிக்கிறாளோ அவ உண்டு, எப்படி சிருஷ்டிக்கிறாளோ அதே போல முன்னாடி எப்பயோ அதே போல வேதத்தையும் பகவான் சிருஷ்டிக்கிறான். அப்ப வேதத்தை மறக்க மாட்டாருன்னா மறதியே கிடையாது. பகவானுக்கு மறப்பும் ஞானமும் நானுண்டுடந்திலன் ஆழ்வார தெரிவிக்கிறார். அப்படி இருக்கிறது பகவானுக்கு மறதியே கிடையாது. ஏன் ஒண்ணு வேண்டாம். ஒரு பிராமணன், அந்த பிராமணன் ராத்திரி சாயங்காலம் வேத தியானம் பண்ணினான். வேத தியானம் பண்ணி முடிச்சதும் ஏதோ ஒன்று தூக்கம் வந்து எடுத்துன்னு இந்த கட்டத்தோட நிறுத்திட்டான். நிறுத்தினதுக்கு அப்புறம் மறுநாள் காலத்துல இருந்து வேத தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நித்திய அனுஷ்டானங்கள் முடிச்சுட்டு வேத தியானம் பண்ண ஆரம்பிச்சான். ஆரம்பிக்கச்சு நேற்றுக்கு எங்க நிறுத்தினோம்னா உனக்கு ஞாபகம் வருமா வராதா? தானமா வரும். எந்த தவறு கிடையாது. ஏன்னா ஒரு சாமானிய ஒரு பிராமணனுக்கு நிறுத்தின இடம் நல்லா ஞாபகம் வருதுன்னா சர்வேஸ்வரன் பரபிரம்மம் எப்போதும் இருக்கக்கூடிய தன்மை அவனுக்கு ஞாபகம் இருக்காதுன்னா அதைத்தான் அப்படிப்பட்ட வேதம். என்ன வேதம்? அத்தனை பெருமை இருக்கு. தாழ்வு ஒன்று இல்லாமறை, எந்த தாழ்வும் கிடையாது. பிரளய காலத்திலும் வேதம் உண்டு. அதனால்தான் வேத எந்த ஒரு பிரமாணம் எடுத்தாலும் வேதத்தோடு ஒத்து போறதான் பாப்பா. அதனால நம்ம சம்பிரதாய வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர். நல்லா பாருங்க, ஆழ்வார் மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியன்னு சொல்றல. ஏன் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியன்னு சொல்றான்னா வேதம் தான் பிரதானம். அந்த வேதத்தின்படிதான் எல்லாமே இருக்கணும். அந்த வேதத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கவே படாது. அப்ப வேதம் என்னது? பகவானுடைய மூச்சு காத்து. அந்த வேதமே இல்லாம ஆனா பகவான் ஆலயம் பண்ணப்படலைன்னு சொல்லிட்டார். அப்படி இத்தனை பெருமை இருக்கா சுவாமி வேதத்துக்கு? ஆமா, அப்படிப்பட்ட பெருமை இருந்த வேதமே என்ன தாழ்ந்தது. தாழ்வண்டு இல்லாமறை தாழ்ந்து. அப்ப அந்த மறை தாழ்ந்தது. எப்படி சுவாமி சார்ந்தது? தாழ்வண்டு இல்லாமறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அழித்தவன் கார்மின். கலிபுருஷன் வேதத்தையே சங்கோஷம் பண்ணி அழித்தான். கலிபுருஷன் வந்தபடியாலே கலிகாலம் வந்து தோணும். கலிகாலம் வந்த உடனே சங்கோஷம் பண்ணி அழித்தான். இது பாகவதத்துல 16ஆம் அத்தியாயத்துல, அது 16ஆம் அத்தியாயம் 11ஆம் அத்தியாயம் 2 பாகவத்துல 2 அத்தியாயத்துல பரீட்சத்துக்கு தெரிவிக்கிறார். பரீட்சத்துக்கு மகாராஜா அவனுக்கு தெரிவிக்கிறார். சுக்கராச்சாரியர் தெரிவிக்கிறார். கலிபுருஷனை எப்படி நிகரம் பண்ணான்னு பெரிய கதையை தெரிவிக்கிறார் சுக்கராச்சாரியர். பரீட்சித்து என்பவன் அபாண்ட அஸ்திரம், அசுவத்தாம அபாண்ட அஸ்திரம் விட்டபடியாலே உள்ளுக்குள்ளேயே கர்ப்பம் சிதைஞ்சு போயிடுது. உத்தரவுடைய கர்ப்பம், அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கண்ணனவளை ரட்சித்து அந்த பரீட்சித்துன்னு அவனுக்கு பேரு.
அவன் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதோ ஒரு சாபம் வந்துடுத்து. சாபம் வந்த உடனே அப்ப பரீட்சித்து சுக்கராச்சாரிய கேட்கிறான். கேட்கறச்சு அப்ப ஒரு பதில் சொல்றான். அந்த பகுப்பிச்சை மகாராஜர் பண்ண அப்ப திவ்ய ராமானுஜ என்ன பண்ணாரு? அப்ப அந்த கலிபுருஷனை இன்னென்ன காலம் நீ இருக்கப்படாதுன்னு சொல்றாரு. கலி வந்துட்டாச்சு. கலி வந்தாலும் வேதம் அழிஞ்சிடும். கலி வந்தாலும் வேதம் போயிடும். சுவாமி கலிகாலம் சுவாமி சொல்றவனும் அப்ப என்னன்னா வேதமான சாஸ்திரம் காணாமே போயிடும். அதுக்கு வைபவம் கொடுக்க மாட்டான். இன்னைக்கு அதிகமா தான் நடந்துட்டு இருக்கு. வேதமான சாஸ்திரத்துக்கு வைபவம் கொடுக்குறான்னா எத்தையோ யாரோ ஏதோ புதுசா உருவானம் பாருங்க அவனுக்கு வைபவம் கொடுப்பான். சாஸ்திரத்துக்கு வைபவம் கொடுக்க மாட்டான். கலி புருஷனும் வந்தாலே அதுதான். ஏன்னா கலி கோலோச்சனம் அதான் தாழ்வொன்று இல்லாமற தாழ்ந்து தலை முழுதும் கலியே. இந்த கலியே கலி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. கலியேன்னு எவகாரம் சொல்லியிருக்காரோ திருவரங்கத்தை பதினார். ஏன்னா கலியே கோல் வச்சுதான். பகவான் ஒன்றும் இல்லையா, கெட்டக்கையே பகவான் இல்லையா. கலி சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துட்டாலும் அப்பனா என்னென்ன அநியாய அட்டூழங்கள் நடக்கணுமோ அதெல்லாம் சாஸ்திரம் இல்லாம பண்றதுக்குண்டான தன்மையே கலிபுருஷன் பண்ணிருக்கிறான். அதனாலதான் கலியே அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுல 16ஆம் அத்தியாயம் 11ஆம் அத்தியாயத்துல பரீட்சித்து மகாராஜா கலிபுருஷன் நல்லா நிகிரகம் பண்றாரு. என்ன தெரிவிக்கிறார்னா பரீட்சித்து மகாராஜா கலியை தொலைச்சிட்டார். அவர் பேர்ல தொலைச்சார். தொலைச்சதுக்கு அப்புறம் அப்ப என்ன எடுத்து சொன்னேன், கிட்டத்தட்ட 5000 வருஷம் மேல எடுத்து கலி பழக்கத்துக்கு முன்னாடி அது 5000 வருஷத்துக்கு மேல எடுத்தணும். அதுக்கப்புறம் இப்ப ராமானுஜர் அவதாரம் பண்ணார். என்ன பண்ணார்? பொலிக 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 போயிற்று வள்ளுயிர் சாயும் நலியும் நரகமும் நெய்ந்த நவனுக்கிங்க ஆதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டு கொன்மின். இந்த பாசம் ரொம்ப முக்கியம். 5ஆம் 10 2ஆம் திருவாய்மொழி. கலியும் கெடும் சொன்னார் இல்லையா? அப்படிப்பட்ட கலியும் கெடும் சொன்னார் இல்லையா? இதெல்லாம் சூச்சித்தம். ராமானுஜர் அவதாரம் பண்ணார், கலி கெட்டு எடுத்து. அதே வேதவியாசர் காலத்திலே யாரு பரீட்சித்து அவதாரம் பண்ணார், அந்த நேரத்தில் கலி கெட்டு எடுத்து. சரி, இருந்தாலும் இந்த கலியுடைய இந்த சரித்திராங்க பாகவதத்துல ஒரு ஆச்சரியமான கதை சொல்லியிருக்காரு பாருங்க. கேட்டாலும் நமக்கு ஆச்சரியம் பிரமிப்பா இருக்கும். அதாவது இந்த கலி என்ன தெரியுதுன்னா, பூமி பிராட்டி ஒரு பசுவா இருந்துட்டான். பூமி பிராட்டி இருக்கு இல்லையா? பூமி பிராட்டி ஒரு பசு. தர்ம தேவதை ஒரு ஆண் எருமையா மாடா வந்தா. தர்ம தேவதை இங்க நானே கட்டுங்க. பூமி பிராட்டி ஒரு பசு, தர்ம தேவ ஒரு எருமை, ஆண் எருமையா வந்தா. அந்த யான் பண்ண ஒண்ணுக்கு ஒண்ணு பேசாதது. பசுவும் பூமி பிராட்டியான பசுவும் தர்ம தேவதையான ஆண் என்று சொல்லக்கூடிய எருமையும் ஒண்ணுக்கு ஒண்ணு பேச ஆரம்பிச்சு. என்ன பேசாச்சுன்னா, பூமி என்கிற தாய் பசுவாக நின்று கொண்டு அடரா. பூமி அடரா. பூமி பிராட்டின அர்த்தம் நல்லா பாத்துங்க. பூமி பிராட்டியா ஒண்ணுக்கு ஒண்ணு பேச ஆரம்பிச்சு பார்த்தவனும் அதுதான் ஒரு பசு. அந்த பசு அழுதுன்னு இருக்கு. என்ன உனக்கு என்ன அழுதுன்னு இருக்கு? ஏன் அழற ஏழன்னு கேக்குறது. ஒண்ணுமில்ல, என் உடம்புல அழுக்கலாம் போயிடுத்து, எருவா அழுதுன்னு இருக்கு. எருதுவ பாட்டு அழுது. என் உடம்புல அழுக்கலாம் போயிடுத்து, இவன் 3 கால் உடஞ்சு போயிட்டு ஒத்த கால நிற்கிறது எருது. எந்த எருது? தர்ம தேவதை என்கிற எருது, ஆண் எருது. கொஞ்சம் இந்த திருஷ்டாங்க அப்படியே பாகவதத்துல சுக்கராச்சாரிய சொல்லியிருக்காரு. அப்படியே இடத்த கூட சொல்லிடுறேன். 16ஆம் அத்தியாயம் 11ஆம் அத்தியாயம் இந்த 2 அத்தியாயத்துல சொல்லியிருக்கா கலிபுருஷனை பத்தி. அப்படி இருக்கச்சேது அதுல 3 கால் உடஞ்சி போய் ஒரே ஒத்த காலம் நிற்கிறது. எது? எருமை. தர்ம தேவதை என்கிற ஆண் எருமை ஒத்த காலோடு நிற்கிறது, அழுதுன்னு இருக்கு. மற்ற 3 காலம் காணும். தர்ம தேவையதான் எருதா இருக்கு இல்லையா? மற்ற 3 காலம் என்னன்னு சுவாமி? என்ன? தபசு, தயை, சௌசம், சத்தியம். இது 4 தான் 4 கால். சௌசம், சத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொல்றேன். தபசு, தயை, சௌசம், சத்தியம். இந்த 4 கால் 4 எருதுக்கு. இதில் சத்தியம் மட்டும் இன்னும் நல்லா கொஞ்சம் மிச்சம் இருக்கான். கடைசியில சத்தியம் இருக்குன்னா அது மட்டும்தான். அந்த ஒரு கால் தான் இந்த கலியுகத்துல, அந்த ஒரு கால் தான் மிச்சம் இருக்கான். மற்ற கலியுகத்துல மற்ற 3 காலம் போயிடுத்து. தபஸ் என்கிற கால் போயிடுத்து, தயைங்கிற கால் போயிடுத்து, சௌசம் என்கிற கால் போயிடுத்து. அதாவது தபஸ் அதாவது சுத்தி போயிடுத்து. சுத்தி போயிடுச்சுன்னா தபஸ் போயிடுத்துன்னு அர்த்தம். சுத்தி போயிடுத்துன்னா தபஸ் போயிடுத்துன்னு. தயை போயிடுத்து, கிருபை. சில பேரை பார்த்தா இப்படி பண்ணலாமே சுவாமி, ரொம்ப நல்லவராச்சு, பண்ண வச்ச அப்படி கிருபை இருக்கணுமோ, தயா குணம் இருக்கணுமோ, அந்த குணம் போயிடுத்து. அதுக்கப்புறம் இப்ப என்ன இருக்கு? சுத்தியும் போயிடுத்து, தபசும் போயிடுத்து, தயையும் போயிடுத்து. சுத்தி என்று சொல்லக்கூடிய ஆச்சாரம். இன்னைக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய வியாதியெல்லாம் வந்தது. எதனால சாஸ்திர சம்மதமா நாம இருந்தோம்னா எந்த விதமான நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லும் தெரிவிக்கிறா இல்லையா?
நோயற்ற வாழ்வு எப்படி வரும்னா ஆச்சாரம் இருந்தா வரவே வராது. அதுக்கப்புறம் என்ன, கையலம்புங்கோ, வாயலம்புங்கோ, காலம்புங்கோ, என்னென்னவோ இதெல்லாம் முன்னாடியே சாஸ்திரம் சொல்லியிருக்கு. வெளியில போயிட்டு இருந்தா கையை காலை அலம்புங்கோ, ஆச்சமனம் பண்ணுங்கோ, இதெல்லாம் பண்ணுங்கோ, உட்காரதுக்கு கீழே உட்காந்து சாப்பிடுங்கோ, கையை அலம்பிட்டு காலை சாப்பிட்டதுக்கு கூட கையை அலம்புங்கோ, அது மாதிரி காலையை அலம்புங்க சொல்லி இல்லையா? இப்ப இவா சொல்லிட்டு இருக்க இது அந்த மாதிரியான இது சுத்தி போயிடுத்து. தபஸ் போயிடுத்தா அது என்ன சுவாமி தபஸ்னா ஒன்றும் இல்லை. இவாளுக்கு இது பண்ணலாம் பண்ணலாம்னு அப்புறம் அதுவும் போயிடுத்து. சத்தியம் அது மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு, தயம் போயிடுது. அப்படி இருக்கச்சே இந்த 3 காலம் போயிடுத்தனோ ஒரு காலம் நிற்கின்றது. அப்ப பார்த்து அந்த பசுமாட்டை நீ ஒரே சோகமா அழுதுன்னு இருக்கே. பொதுவா எருதுப்பா அதனத்தை கேட்கறது, பசுமாடை எதுக்காக அழற? பசுமாடு அழுது. பசுமாடு என்பது பூமி பிராட்டி, எருமை என்பது தர்ம தேவதையான ஆண் எருமை. அந்த பசுமாடை எதுக்காக அழறன்னு கேட்கறது. இல்ல இல்ல கண்ணன் இந்த ஏன்னா துவாபர யுக கடைசியில தான் கண்ணன் கிளம்பி போயாச்சு. ஏஷநாராயண ஸ்ரீமான் ஷீரான் அனி சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். ஏஷநாராயண ஸ்ரீமான் ஷீரான் அவனிகேத்தனகான் அகபரியங்கம் சுத்த ஆகத்தோ மதுராபுரம்னே அவர் கிளம்பி போயாச்சு. அவதார ரகசியம் முடிஞ்சவொடனே கிளம்பி போயிட்டாரு. கிளம்பி போயிட்டான்றதுக்கு அழுதுன்னு இருக்கியா? விட்டு பிரிஞ்சானே கண்ணன் விரகதாபத்தால் அழுறியா? அல்லது ஆண் இருந்து நான் ஒத்த கால நிக்கிறேனே என்ன பார்த்து நீ அழறியா? யாரு இந்த ஆண் எருது கேட்கறது? பசுமாட்டை பார்த்து. பசுமாடுதான் யாரு? பூமி பிராட்டின்னு சொன்னேன். அப்படி இருக்க அல்லது பிராமணனுக்கு ரெண்டாவது இன்னொன்னு கேட்கறது பண்ணுவோம். பிராமணர்கள்னா சத்திரியர்கள் நல்ல பாருங்க, பிராமணர்களை சத்திரியர்கள் ரட்சிக்கணும். அந்த காலத்துல இருந்தது. சத்திரியர்கள் ராஜாக்கள், ராஜாக்கள்லாம் நல்ல தர்ம சிந்தனையோடு இருக்கக்கூடிய பிராமணர்கள்லாம் இந்த இடத்துல என்ன அர்த்தம்? பிரம்மத்தை அறிந்தவன் அர்த்தம். பிராமணனவோ பிராமண ஜாதியை சொல்றது போல சொன்னேன். அவள் மட்டும்தானா பிரம்மத்தை அறிந்தவன்னா சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டு அதன் பிரகாரம் யார் இருக்காளா அவளாம் பிராமணான்னு அர்த்தம். பிரம்மத்தை அறிந்தவனுக்கு அந்த வர்ணத்துல இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் அந்த பேர் கிடையாது. ஆனா பொதுவா அந்த பேர் அவளுக்கு தான் இருக்கட்டும். இந்த இடத்துல பிராமண சப்தத்துக்கு பிரம்மத்தை அது எப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களா இருந்தாலும் எந்த குலத்துல பிறந்தாலும் அவெல்லாம் பிரம்மத்தை அறிந்தவர்கள். அப்படிப்பட்ட சத்திரியர்கள்லாம் அந்த ரட்சிக்காம விட்டாலும் அதனால நீ அழறையான்னு ஆரம்பிச்சா. ரெண்டாவது எத்தனை கேள்வி கேட்கிறா பாருங்க. எது இந்த எருது கேட்கறது? இந்த எருதுன்னா தர்ம தேவதை யாரை பார்த்து? பூமி பிராட்டியை கேட்கறது, பார்த்து கேட்கறது. பூமி பிராட்டியும் கேட்கல, அவ பசுமானதா இருக்காளனோ. அப்ப நீ கண்ணன் போயிட்டான்னு அழறியா? அல்லது கண்ணன் தென்னா நம்மளோட இருந்தானே ஆனா இல்லாமன்றது அழுதுன்னு இருக்கியா? ரெண்டாவது முன்னுக்கு ஏதோ பிராமணர்களால சத்திரியர்களை ரட்சிக்கணுமே, சத்திரியர்கள் பிராமணரை ரட்சிக்கணுமே, அதை ரட்சிக்காம அழுதுன்னு இருக்கியா? இல்லது மாதம் மும்மாறி பெய்யணுமே, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தனே, அந்த அது பெய்யாத மாதிரி அழுதுன்னு இருக்கியா? வேகத்தை உலகத்துல தர்மமே அற்று போய் இருக்கு அப்படின்னு அழுதுன்னு இருக்கியா? தர்மம் குறைஞ்சு போயிடும் இருக்கு அதுக்காக அழுறியா? இல்ல அது சில பேர்ல என்ன பண்றதுமா, கட்டிய மனையை விட்டுட்டு ஆனா கணவன்மார்கள் சில பேர் இருக்கா பாருங்க, தனக்கு கைப்பிடித்த மனைவி இருக்காளோ அந்த மனைவி விட்டுட்டு எங்கெங்க போயிட்டு இருக்காளோ அதற்காக அழுதுன்னு இருக்கியா? ரெண்டாவது சில குழந்தைகள்லாம் தாய் தந்தை ரட்சிக்கிறதே கிடையாது. தாய் தந்தை குழந்தை ரட்சிக்கிறானா இங்கே விட்டுறாளணும். பிறந்த உடனே 6 மாசம் ஆயிடுச்சுனா இவாளுக்கு சம்பாதிக்கணும், இவாளுக்கு ஏதோ என்ஜாய் பண்ணணும். இது வெளி தேசத்துல இருந்து வந்தது. இன்னைக்கு நிறைய பேர் சுவாமி எனக்கு இந்த வயசுல தான் சுவாமி நான் அனுபவிக்கணும்னு தப்பான அபிப்பிராயம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, தன்னைத்தானே அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன பேரு? ஒரு ஆண்மகன் இன்னொரு ஆண்மகனை அனுபவித்தா என்றோ அது கைவல்யார்த்தின் பேரு. இதுக்கு அவரது அந்த காலத்துல தன்னைத்தானே பிரம்மம் நம்மை அனுபவிக்கணும், அதுதான் அனுபவம். பிரம்மம் நம்ம அனுபவிக்கணும், அந்த அனுபவத்தை பார்த்து நாம அனுபவிக்கணும். அனுபவம்ன்றது அதுதான். இவ என்ன பண்ணா, நானா அனுபவிக்க வேண்டாம் சுவாமி, சிறு வயசு அனுபவித்தா தானே உண்டு. இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா அந்த தேசத்துக்கு வந்துட்டு. அந்த தேசத்து இப்ப அதெல்லாம் நமக்கு நம்ம கிட்ட என்னென்ன நல்லது இருக்கோ அதெல்லாம் விட்டுடும். அந்த தேசத்துல எதெல்லாம் தீங்கு இருக்கோ அந்த தீங்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. எதை பறந்தலன்னா இது நல்லா விலை கணைக்கிறது இதெல்லாம் பண்ணி இருக்கட்டும். அதிகமா போகல இதுக்குள்ள வந்தா அப்ப எதுக்கு அழறாய் அப்படிங்கிறேன். அது மாதிரி தாய் தந்தை ரட்சிக்க அதற்காக அழறாயா அப்படின்னு தர்ம தேவதியான பூமி பிராட்டியை பார்த்து கேட்கறது. இப்ப பசுமாடு சமாதானம் சொல்றது, பூமி பிராட்டி சமாதானம் சொல்றது என்னன்னா, நான் என்னமோ நினைத்தேன், இது எதுவுமே நடக்கல. இப்ப யாரும் என்ன பாக்குறதே கிடையாது. பூமி பிராட்டி சொல்லுது, பொறுத்தால் பூமி ஆழ்வார் பொங்கனவர் காடாழ்வார்னு சொல்லுவார். நான் என்னன்னு நினைச்சேன், ஆனா இப்பெல்லாம் என்ன யாருமே பாக்குறது கிடையாது. பூபாரம் தவிர்ப்பதற்காக கண்ணன் அவதாரம் பண்ணா. ஆனா அது முடிச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இனிமே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவர் இல்லையே, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. பேசிண்டே இருக்கும்போது
ஒரு சூத்ரன். சூத்ரன் இந்த இடத்துல என்ன தெரியுமா அர்த்தம்? சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளாமல். சூத்ரனா சூத்ர ஜாதி எங்க சொல்லல, யார் வேணா சூத்ரன் ஆகலாம், யார் வேணா பிராமணன் ஆகலாம். ஆனா அந்த தன்மை பூர்த்தியா வராது. பிராமணன் வம்சத்துக்கு போக முடியாது. அந்த தன்மை வருமே தவிர பிராமணன் பிராமணன் தான், சத்திரியன் சத்திரியன் தான், வைசியம் வைசியம் தான், சூத்திரன் சூத்திரம். அது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். உடல் தூய்மை, உள்ள தூய்மை, ஆத்ம தூய்மை அதை பூர்த்தியா பார்த்துருக்கோம். எந்த ஒரு ஜாதியும் மாறுபாடே வராது. இவர் இந்த இந்த பிராமண வர்க்கத்துல வந்தானா அவன் பிராமணன். அதிலிருந்து அவன் வேற ஏதாவது ஒரு தன்மைக்கு வர முடியும். சூத்திரன் இருக்கான் சுவாமி, அவனுடைய தன்மையால பிராமணன் ஆக முடியும்னா அது ஆக முடியாது. ஆனா பிராமண தன்மையை பெறலாம், பிராமண சரீரத்தை பெற முடியாது. கொஞ்சம் நல்லா இது நல்லா அர்த்தம் தெரிஞ்சுக்குவோம். பிராமண சரீரத்தை, பிராமண உடம்பை எடுத்துக்க முடியாது. என்னதான் இந்த உடம்பு சத்திரிய உடம்பு தான், இல்ல வைசிய உடம்பு தான், இல்ல சூத்திர உடம்பு தான். அந்த சூத்திர உடம்பு போய் பிராமண உடம்பு ஆகுமான்னு ஆகாது. ஆனா பிராமண தன்மையை பெறலாம். அதுக்குண்டான குணநலன்கள் என்ன? அந்த குணநலன்கள் தாராளமா இந்த சூத்திரனுக்கு வரலாம். இப்ப அந்த சூத்திரன் என்னன்னா, அவனுக்கு சாஸ்திர சம்மதம் இல்லாத ஒரு நிலை இருக்குது. அந்த சூத்திரம் வந்தான், நல்லா நல்ல ராஜவேஷத்தோடு வரான். ராஜா மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்தான். பெரிய தடி எடுத்துட்டான். தடி எடுத்துட்டு இந்த 2 பேரையும் அடிக்கிறான். எந்த 2 பேரையும்? பூமி பிராட்டி என்கிற பசுமாடு, அதே தர்மதேவி என்கிற ஆண் எருது, 2 பேரையும் அடிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் அந்த பரீட்சித்து மகாராஜா வந்துட்டு இருக்காரு. பரீட்சித்து மகாராஜா வந்துட்டு இருக்காரு. வந்த உடனே பரீட்சித்து எப்படி உத்திரையுடைய கர்ப்பத்துல பிறந்தான்னு சொன்னேனோ அப்படிப்பட்ட பண்ணு. ஏன்னா அவர் பட்டணமா பாக்குற ராஜானாலே நகர சோதனை பண்ணணும். எங்கெங்க என்ன நடக்கிறது, எந்தெந்த தப்பு நடக்கிறது. ராமனே அப்படிதான் ராஜ்ய பரிபாலனம். ராமராஜ்யம்னா ஆச்சரியமான ராஜ்யம். இதுக்கு சொல்ல பார்த்தேன்னா அப்படி பட்டணமா சஞ்சாரம் பண்ணி இருக்கச்சு. இந்த இடம் வரச்சு. அப்ப 2 பேரும் அடிக்கிறத பார்த்துட்டான். பார்த்த உடனே இவனை கொண்டு இந்த மாதிரி இப்படிப்பட்ட பசுமாட்டையும் இப்படிப்பட்ட அந்த எருது ஆண் எருதையும் அடிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி அப்படி பண்ணிட்டு இருக்கச்சே கெட்டக்கா வந்துட்டான். கெட்டக்கா வந்த உடனே இவன் பயந்து போயிட்டான். இந்த யாரு, இந்த சூத்திரன் சொல்லக்கூடிய அவன் பயந்துட்டு உடனே என்ன பண்ணா, வில்ல அம்பை ஏத்தினான். பரீட்சித்து அம்பை ஏத்தி இவனை இப்போதே கொண்டு பேச ஆரம்பிச்சுனே அப்ப கேட்கிறேன், என் கண்ணனாலே ரட்சிக்கப்பட்ட நான், திரௌபதியாலே ரட்சிக்கப்பட்ட நான், எங்களுக்கும் தீங்கு விடுவதை எப்போது நான் அனுமதிக்க மாட்டேன். திரௌபதி மூலமா தான் இத்தனையும் வரையிட்டு இருக்கேன். அப்படி இருக்கச்சே அந்த நெல் இருக்கச்சே இவனை என்னமா இவனை நெளிக்க விடுவேன் அப்படின்னு உன்னை நான் என்ன பண்றேன் பார். ஏன் இந்த பசுமாட்டை இந்த மாதிரி அடிக்கிற, ஏன் இந்த எருமையை இந்த மாதிரி அடிக்கிற அப்படின்னு சொல்லி அவனை வில்லு எடுத்து இது பண்ண உடனே அவன் கேட்கிறான், நான் என்ன அடிக்காதேன்னு யாரு? அந்த சூத்திரன் சொல்லிட்டு இருக்கான். அந்த சூத்திரன் யாருன்னா அவன் தான் கலிபுருஷன். சொல்லிட்டு இருக்கான். சரி என்ன நடந்ததுன்னு கேட்கறான். என்ன நடந்ததுன்னா பசுமாடு தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சா. அதே போல எருமையாக இருக்கக்கூடிய ஆண் எருமை தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சா. கதையை கேட்ட உடனே இவனுக்கு 3 கால் தான் தெரிஞ்சது. அவருக்கு ஏன் அடர்ன்னு காதுன்னு தெரிஞ்சது. சொன்ன உடனே கலிபுருஷன் பயப்படா. என்னன்னா இது கலிபுருஷன் பயப்படுறான். கலிபுருஷன் என்னன்னா இப்ப நீங்க பரீட்சத்தை என்ன கொண்டு போறாரு ராஜவேஷத்துல நான் இருக்கேன், என்ன கொண்டு நிற்கிறேன். அப்ப நீ ஏன் இங்க இருக்க, நீக்கோ எதுக்காக இங்க வந்து கிளம்பலாம், நீ போன்னு சொன்ன. கிளம்பி போகலன்ற. நான் இங்க இருந்துதான் ஆகணும். எனக்கு ஏதாவது ஒரு இடத்த கொடு, அந்த இடத்துல இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி எல்லா இடத்தையும் நான் இருக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஏதாவது ஒரு இடம், சௌரியமான இடத்த கொடுத்தேன்னா அந்த இடத்துல நான் இருந்துருக்கேன். இப்ப இந்த பசுமாட்டையோ இந்த எருமையோ நான் சிரமப்படுத்த மாட்டேன். அந்த சிரமப்படுத்தாத மாதிரி இருக்கணும்னா எனக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டு நான் அங்க இருந்தேன். பார்த்தா பரீட்சித்து வாஸ்தவம் தான். இது கலிகாலம். என்ன கனி பிறக்க போறதுன்னு ஆனா இப்ப துவாபர யுகம். கனி பிறக்க போறதுன்னு குலக்கிறதா கலிக்கு இடம் தான் கொடுத்தாகணும்னு. உனக்கு இடம் கொடுக்குற அந்த இடத்த தவிர நீ இங்கே இருக்கப்படாதுன்னு பரீட்சித்து கலிய. இது ரொம்ப முக்கியம், என்ன கேட்டுக்க. கலியை பார்த்து சொல்ற, எங்கெங்கெல்லாம் சொக்காட்டான் சூதாட்டம் ஆடுகிறதோ, சொக்கட்டான் தாய கட்ட போட்டு கலனும் சூதாட்டம் பண்றாரோ இப்படி பண்ணிட்டு இந்த சூதாட்டம் எங்கெல்லாம் சூதாட்டம் நடக்கிறதோ, சொக்கட்டான் ஆடுகிறதோ அங்க நீ இருக்கலாம். எங்கெல்லாம் பரஸ்ரீ சம்போகம் நடக்கிறதோ, மாற்றான் மனைவியோ வேறொரு மனைவியோ எங்கெல்லாம் அனுபவிப்பதற்குண்டான ஒரு தன்மை ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நீ இருக்கலாம். எங்கெல்லாம் மத்தியபானம் மதுராபானம் பருகுகிறார்களோ, மத்தியபானம் மருகாபானம் தெரியும் உங்களுக்கு, எல்லாமே தெரியும். அப்படி கச்சே அந்த மத்தியமான மதுராபானம் பண்ணுகிறா அங்கெல்லாம் நீ இருக்கலாம்.
எங்கெல்லாம் பிராணி இம்சை நல்லா பாருங்க. நாம நினைக்கிறோம் பிராணி இம்சையெல்லாம் சொல்லவே கூடாது போட்டிருக்கு, சாஸ்திரம் சொல்லாது போட்டிருக்கு. பிராணி இம்சை எடுத்துக்க அப்புறம் பரீட்சித்து பிராணிகளை இம்சித்தாலே நம்ம தவிர மனுஷால தவிர அத்தனை பேரும் பிராணிகள். அந்த பிராணிகளை இம்சித்தாலோ அந்த இடத்துல நீ இருக்கலாம். இந்த 4 இடம் தான் உனக்கு இருக்கிறதுக்கு இடம், அங்க போய் இரு அப்படின்னு கலிபுருஷனை பார்த்து யாரு சொல்லிட்டார்? பரீட்சித்து மகாராஜ் சொல்லிட்டார். போன்னு சொன்னாங்க. சொன்ன களி மெதுவா கேட்டுது, சுவாமின்னு ராஜா நீ நன்னதான் சொன்னேன், அந்த 4 இடம் எனக்கு போராதுன்ட்டு. என் உடம்ப பாரு, நான் இருக்கிறேன் இல்லையே பாரு, அந்த 4 இடம் எனக்கு போருமா? அந்த 4 இடம் எனக்கு போதாதே, இன்னும் கொஞ்சம் இடம் கொடுக்கலாமே. அப்ப 4 இடம் என்ன? எங்க சொக்கட்டாம் சூதாட்டம் ஆடுறதோ அங்க நீ இருக்கலாம். எங்க பரஸ்ரீ வேறு மாற்றான் மனைவியோ இல்லை வேறொரு பெண்ணையோ அவருடைய அனுமதி இல்லாம எடுத்துக்கொண்டானோ அங்க நீ இருக்கலாம். எங்க சுராபானம் மத்தியபானம் எங்க இருக்கிறாளோ அங்க நீ இருக்கலாம். எங்க பிராணி இம்சை, பசுமாட்டை அடுக்கிறது, கோவதம் இன்னைக்கு நிறைய நடக்கிறது, ஒண்ணுமில்ல நிறைய இருக்கு. பிராணி இம்சை கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பான். இன்னொரு பக்கம் என்ன, சாமி இறைச்சி வேணும் சாமி, போடு வெளி போடு, அதை பண்ணிட்டே இருப்பா. இது என்ன கான்செப்ட்னு தெரியல. ஒரு பக்கம் இது கூடாதுன்றா, இன்னொரு பக்கம் அது வேணும்னு சொல்றா. அப்ப என்ன சுவாமி கான்செப்ட்? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இங்க நீ இருந்துக்கலாம் சொன்ன உடனே அந்த 4 இடம் போறாது, இன்னும் இடம் வேணும்னு கேட்கிறா. இன்னும் எனக்கு இது போறாது, இன்னும் இடம் கொடுக்கலாம்னு கேட்கிற. சரி, ரொம்ப முக்கியம், எங்கெங்கெல்லாம் தங்கம் இருக்கோ அங்க இருக்கலான்ட்டு. சுவாமி நாங்க தங்க செயின் போட்டு இருக்கோம், தங்க வளையல் போட்டு இருக்கோம், அது மேல தங்க மோதிரம் போட்டு இருக்கோம், தங்க வட்டியானம் போட்டு இருக்கோம், தங்க நெக்லஸ் போட்டு இருக்கோம். அப்ப அதெல்லாம் இருக்கணும் அதிகப்படியான தங்கம். கொஞ்சம் என்ன பண்ணணும், நமக்கு எவ்வளவு இருக்கணும் அதுல தவறே கிடையாது. தங்கம் லட்சுமிகரன் தான் சொல்லியிருக்கு. ஆனா நமக்கு சொத்து, அது அந்த சொத்து இருக்கிற அளவுக்கு இருந்தா எந்த கட்டமும் இல்லை. கொஞ்சம் அதிகப்படியா போயிடுறதுனால இவனுக்கு தூக்கமே வர்றதில்லை. என்னைக்குமே எங்க சுவாமி சொல்லுவாரு, வேட்டி இந்த வேட்டி இருக்கணும், இந்த வேட்டி ஒண்ணு இருக்கு, மேல உத்திரத்தில் காய வச்சிருக்க அங்க ஒரு வேட்டி இருக்கு, துவைச்சுன்னு இருக்க ஒரு வேட்டி, 3 வேட்டி இருக்கு. 3 வேட்டி இருந்தா எந்த கஷ்டமும் இல்லை, நல்லா ஆனந்தமா இருக்கலாம். 4வது வேட்டி வந்துட்டு வச்சுக்கேன், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இதை கட்டிக்கலாமா அதை கட்டிக்கலாம் தோணுமோனும். அதே போலதான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதிகப்படியா வந்தாலே இவனுக்கு வம்புதான் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அதனால சொர்ணம் எங்க இருக்கோ அங்க நீ இருக்கணும். இன்னைக்கு அட்சய திருதினா அது வரப்படுது, அன்னைக்கு எத்தையோ வாங்கணும் இவர் சொல்லிட்டாரு பாருங்க. எங்க தங்கம் இருக்கோ அங்க கலிபுருஷன் இருக்கான்னு அர்த்தம். நாம தான் ஜாகிரதையா இருக்கணும். அதுக்கு மேல ஆழ்வாரே தெரிவிக்கிறார், கொல்லென்று கிளந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக கொல்லென்று தமமூடம் இவை என்ன உலக இயற்கை. சொர்ணம் இருந்தாலே என்ன, கொள்ளு என்னை எடுத்துக்கொண்டு செல்வம் வந்து சேர்ந்துட்டே இருக்கணும். சேராதன அவ்வளவோ பெருஞ்செல்வர்க்குன்னு அவளுக்கு வந்து சேர்ந்துடுங்க, என்ன எடுத்துக்கோ, என்ன கொல்லென்று பெருஞ்செல்வம் நெருப்பாக கொல்லென்று கிளந்தெழுந்த பெருஞ்செல்வம் கொள்ளு எடுத்துக்கிறது இல்லையா. அப்ப 5வது இடம் கலிபுருஷனுக்கு ஸ்வர்ணத்தை சொல்லுது. அதுக்கப்புறம் 5, 6வது இடம் மறுபடியும் கல்வி கேட்கறது, இன்னும் எனக்கு வேணுமே, எனக்கு இடம் போறாது சுவாமி, இன்னும் வேணும் கேட்கறது. சரி, இன்னொரு இடம் தரேன் சொல்றாரு, இன்னொரு 4 இடம் தரார், மொத்தம் 10 இடத்தை கொடுக்குறாரு. அந்த 10 இடம் பக்கம் நம்ம போகாம இருக்கணும். போயாச்சுன்னா கலிபுருஷன் அங்க இருக்கான்னு அர்த்தம். இருந்தா என்ன சுவாமி ஆகணும், அவ்வளவுதான், நமக்கும் தமோ குணம் ரஜோ குணம் வந்துடும், தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும், நமக்கு நல்ல குணம் இருக்காது, தீவிரவாதி மாதிரி ஆயிடுவோம். என்ன வேணும் அன்னைக்கு நீ அநேகமா இன்னைக்கு சில பேர்லாம் தட்டுன்னு மாறிடுறான்னா இதுதான் காரணம். எங்க கூடாதோ எங்கெங்க அதான் தூர்த்த கோஷ்டின்னு பேரு, அந்த கலிபுருஷான்னு இருக்கும். சரி சுவாமி, மிச்சம் 4 என்ன அப்படின்னா, இன்னொரு 4 இடம் கூட எங்கு ரஜோகுணம் உண்டோ எங்கு தமோகுணம் உண்டோ, அதனாலதான் முக்கியமான ரஜோகுணம் தமோகுணம். ரஜோகுணம்னா தான் உழைத்து சம்பாதிப்பதை காட்டிலும் எந்த வழியா பண்ணா நமக்கு சீக்கிரமா உடனே வந்துடும். அது மாற்று வழியா கூட இருக்கலாம். மாற்று வழியா நேர் வழி இல்ல, தீய வழியா இருந்தா கூட எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறா பாருங்க, அதெல்லாம் ரஜோகுணம்னு பேரு. தமோகுணம் அடிச்சு கொண்டு வரணும் சுவாமி, அவன் செத்தாலும் பரவாயில்ல எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்ற அந்த தமோகுணம் இருக்கிறமோ, எங்க காமம் அதிகமா இருக்குமோ, ஆசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3மே கூடாது. மண்ணாசை பெண்ணாசை எங்க அதிகமா இருக்கும் அங்க இருக்க. அதுக்கு மேல எங்க விரோதம் இருக்குமோ, சுவாமி இந்த வார்த்தை அவர் சொன்னாரு, 15 வருஷமானாலும் நான் இன்னைக்கு அநேகமா இந்த தூர்தர்ஷன் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதான் வந்துட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்கு பெண்கள்லாம் உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க.
ஒண்ணுமே இல்லை. அத அரை மணி நேரத்துக்கு ஒரு இதே தினம் வந்து இருக்கு. எங்க விரோதமா இருக்கும் அந்த இடத்துல இந்த 5 இடத்த சொல்லிட்டார். சொன்ன உடனே பரீட்சித்தமை ஏற்கனவே 6 சொன்னேன், இப்ப 4 சொல்றேன். இந்த 10 இடத்துல கலி இருக்கலாம். ஓடிப்போ கலி இனிமேல் இங்க இருக்காது, ஓடி போன. அப்ப கலிபுருஷன் இந்த 2ஐயும் அங்கேயும் பண்ணன. ஆனா வைஷ்ணவால் இந்த பக்தார்கள் பகவானுடைய பக்தாளுக்கு இந்த இடத்துக்கு போகப்படாது. அப்பனா தங்க கடைக்கு நகை கடைக்கு போகப்படாதுன்னு சொல்றேன்ல சுவாமி அப்படின்னு அப்படின்னு முன்னாடியே தெரிவித்தேன். எவ்வளவு இருக்கும்னு நமக்கு தெரியும். அதுக்கு மேல நம்ம அதை வைத்திக்கொண்டு அவசியமே கிடையாது. வச்சுட்டுதான் இந்த கலியை வந்து விடுறாங்க. அப்படி கூடாதுன்னு சொல்லல, நிச்சயம் கூடும். தங்கம் கூடாதுன்னு சொல்லவே இல்லை. தங்கம் கூடாதுன்னு யாருமே சொல்ல மாட்டேன். ஆனா இருக்கிறபடி இருக்கணும், அதுக்கு மேல இருக்கப்படாது. அது சொல்ல அதனால அந்த வைஷ்ணவர்கள் அந்த ஆனா அது இதெல்லாம் எப்ப நடந்துமா? கிருஷ்ண அவதாரம் முடிஞ்ச உடனே இது பரீட்சித்து இருக்கச்சே பகவான் இல்ல, கண்ணன் இல்ல. கண்ணன் கிளம்பி போயிட்டார், அவரு சிவகிரம் போயிட்டார். போனதுக்கு அப்புறம் தான் ஆஹா இப்படி இன்னைக்கு என்ன ஆயிடுது? 5125 வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு கலி பிறந்து 5000 இந்த வருஷம், இந்த குரோத வருஷம் இருக்கு இல்லையா, 5125 வருஷம் ஆயிருக்கு. ஆனா இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்கு. எதுக்கு சொல்லணும்? ஆன பின்பு கலி பிறந்த உடனே இந்த இடத்துல பாருங்க, கலி பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஆழ்வார்களுடைய கலி பிறந்த 42ஆம் நாள் ஆழ்வார் அவதாரம். ஆழ்வார் பிறந்து 32ஆம் வருஷம் கிளம்பி போயிட்டார். அதனால அப்ப கழிவுலாம் போயிடுச்சு. ஆழ்வார் இருக்கிற வரியந்தம் பொலிக 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 போயிட்டு வள்ளிகர் சாவன்னு பெரிய கிருத்தயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் தெரியல. கண்டோம் 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 கண்ணுக்கு நீ என கண்டோம் தொண்டீர் எல்லீரும் பாடீர் தொழுது தொழுது நின்றார்த்தம் பண்டார் தன்னந்துராயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்டார் பாடி நின்றாடி பறந்து திரிகின்றனவென்னு சொல்லி அப்படியே அத்தனை வருஷ காலங்கள் ஆழ்வார் இருக்கிறவருக்கு நல்லா எடுத்து அப்புறம் இத்தனை 1000 வருஷம் கையில் தோணும். 3500 வருஷம் ஆயிடுத்தணும். அதுக்கப்புறம் தான் அந்த கலிகோலாகாலம் மறுபடியும் வர ஆரம்பிச்சுது. அப்பதான் என்ன பண்ண, கலியை தொலைப்பதற்காக சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணார். ஏன்னா ஸ்காந்த புராணம் ஒரு வாக்கியம் சொல்றது பாருங்க. நம்ம 18 புராணம் இருக்கணும். ஆனா சாத்விக புராணம், தாமச புராணம், ராஜச புராணம் பேரு. ராஜச புராணம்லாம் பிரம்மா பத்தி சொல்லும், தாமச புராணம் சிவனை பத்தி சொல்லும், சாத்விக புராணம் விஷ்ணுவான் ஸ்ரீமன் நாராயண பத்தி சொல்லும். அதுல ஸ்காந்த புராணம், அந்த ஸ்காந்த புராணத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. நாராயணத்திலிருந்து பிறந்த இந்த பிறந்த ஞானம் கிருதயுகத்தில் அது 4 கால்களோடு இருக்கும். நல்லா வர்க்கம். பகவான் தான் நாராயண நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். பகவான் தான் நமக்கு ஞானம் என்ன கொடுக்கிறார் சொன்ன, அவள் தான் கொடுக்கிறார், வேற யாரும் கிடையாது. ஞானகாரகன் யாருன்னா பகவான். பீதகபாடை பிரானார் பிரமகுருவாகி வந்துன்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பகவான் ஞானத்தை கொடுக்கிறாருனோ, அந்த ஞானம் கிருதயுகத்துல 4 காலோடு இருந்தது. கொஞ்சம் ஒரு கால் குறைஞ்சு கொடுத்து, ஒரு கால் குறைஞ்சு கொடுத்து திரேதா யுகத்துல, துவாபர யுகத்துல இன்னும் குறைஞ்சு கொடுத்து. அதப்புறம் கௌதம ரிஷி சாபத்தால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கலியுகத்துல அஜ்ஞானமே நல்லா சூழ்ந்து விட்டோம். அஜ்ஞானம் நான் சூழ்ந்துட்டு அதன் பிறகு பிரம்மஞானம் அற்றவர்களாக தேவர்கள்லாம் பிரம்மனையும் அதே போல பிராமா ருத்ரனையும் குறித்து முன்னிட்டு கொண்டு அவ சரணம் அடைஞ்ச உடனே நாராயண சரணம்பத்துன்னு சொல்றா. நாராயண சரணம்பத்துக்கு என்ன வேணும்னு கேட்க, இந்த மறையாக இருக்கக்கூடிய இந்த வேதவியாசனாக தேவர் அவதாரம் பண்ணி இந்த வேதத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். ஏன்னா அந்த வேதமே போயிட்டு இருக்கு. என்னமா போயிட்டு இருக்குன்னா, கிருத்தயுகத்துல நன்னதான் இருந்தது, 4 காலோடு இருந்தது. திரேதாயுகத்துல 3 காலோடு இருந்தது. துவாபரம் வந்த உடனே போயிடுத்த சுவாமி, 3 காலம் போயிடுத்து, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம என்ன பண்ணார, பிரம்மாவும் சிவபெருமானும் பகவான்கிட்ட போய் பிரார்த்திக்கிற. அப்ப வேதவியாசோ பகவான் ரிஷிகி கேட்கிறமனு, வேதவியாசோ பகவான் ரிஷிகி. அதுக்கு குரு பரம்பரை இருக்கு. என்ன குரு பரம்பரை இருக்கு? வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் சக்தேர் பௌத்திரம் அகல்மஷம் பராசராசரம் வந்தே சுகதாபம் தப்போ நிஜம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மனிதையே வாசிஷ்டாய நமோ நமகான் கேட்கிறமனு. அப்ப விஷ்ணு ரூபா வியாசரே விஷ்ணுவே வியாசன். இதுக்கு ஆவேச அவதாரம்னு பேரு. இதுக்கு ஆவேச அவதாரம். அதெல்லாம் பின்னாடி வரிசை மேல வரப்படுது. அந்த பாட்டுல 32ஆம் பாட்டு 32 கோக்குல இந்த பாட்டு வரப்படுது. அந்த பாட்டு வரிசை சொல்றேன். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சே வேதவியாசர் யாரு? பகவான் தான் வேதவியாசன். பகவானே ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வேதத்தை பார்க்க வேத வியாசரா பிறந்து பகவான் மறுபடியும் அதை எடுத்து கொடுக்குறார். வேதமே போயிடுத்து. ஏன்னா துவாபரங்களை போயிடுத்தணும், அதான் எடுத்துக்கிறாரு. அந்த வேத வியாசரே
பிரம்மசூத்திரம் பண்ணார் கிடையாது. இதுதான் வந்துட்டு இருக்கேன். பிரம்மசூத்திரம் ஏன்னா வேதத்தை எடுத்து கொடுத்த உடனே அவ தங்கள் தங்கள் இஷ்டத்துக்கு போல அவ என்ன பண்ணிட்டா, அவ இஷ்டத்துக்கு எடுத்து விட்டா. வேதத்துல சொல்லப்பட்ட கருத்து இதுதான் அப்படின்னு அவளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஓ, இந்த மாதிரி நான் வேதத்தை பிரிச்சேன், ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன. வேதத்தை பிரிச்சார்னா வேதவியாசர் தான் வேதத்தை உருவாக்கினார்னு கிடையாது. எல்லாம் ஒன்னா அடைய முன்னாடியே சொன்னது அப்போருஷேயம், ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது கிடையாது வேதம். அப்படி இருக்க செய்து அதை பிரிச்சு பிரிச்சு அழகழகா படிச்சார். அதே அந்த காரியத்தை தான் திவ்ய பிரபந்தத்துக்கு 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு சுவாமி நாதமணிகள் பண்ணார். வேதத்துக்கு எப்படி சம்ஸ்கிருத வேதத்தை பிரித்தவர் வேதவியாசர், திராவிட வேதத்தை பிரித்தவர் நாதமணிகள் இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே அந்த வேதம் தப்பு தப்பா ஒவ்வொருத்தர் அர்த்தம் சொல்றதுனால சுவாமி இவாளுக்கெல்லாம் இந்த மாதிரி சொன்னா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வேதம் பிரிச்சுட்டார். பிரிச்சதுக்கு அப்புறம் இதைத்தான் வேதம் சொல்றது தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிச்சாரு. இல்ல இல்ல, அந்த மாதிரி சொன்னா பிரயோஜனம் இல்லை. இவாளுக்கு பிரம்மசூத்திரம்னு ஒண்ணு பண்ணிடலாம். வேதத்தின் திரண்ட கருத்து எது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை வைத்து கொண்டு இவா ஓ இதுதான் வேதம் திரண்ட கருத்துன்னு சொல்லுவாளோ அப்படின்னு இந்த பிரம்மசூத்திரத்துக்கு பண்ணார். சரி, அது நல்லா பட்டதுன்னு பார்த்தா அது வேதம் பரவாயில்ல. களி என்ன பண்ணுது, களி உள்ள நூத்தணும். களி வந்த உடனே இது எங்க தெரிவிக்கும், ஸ்காந்த புராணம் தெரிவிக்கிறது. ஸ்காந்த புராணம் முருகனை பத்தி பேசுறது. அதுல இது விஷ்ணு புராணத்தை சொல்லல. நம்ம என்ன நினைப்போம் சாமான்யமா இதெல்லாம் வைஷ்ணவெல்லாம் இவா புராணம் வச்சு வாசுவாங்க இதெல்லாம். அதே மாதிரி சிவபுராணத்துல லிங்க புராணம், லிங்க புராணத்துல வைகுண்டேது பரைய இந்த ஸ்லோகம் நம்ம நிச்சயம் சொல்றோம். எந்த ஸ்லோகம் இது இது மந்திர புஷ்பத்துல சொல்றோம். வைகுண்டேது பரையலோகே சியாசாத்தம் ஜெகத்பதிகி ஆத்யே விஷ்ணு சிஞ்சாத்மா பக்திகி பகவதி சகா. இந்த ஸ்லோகம் எங்க இருக்குதுமா, லிங்க புராணத்துல இருக்கு. எல்லா தேவதையும் பகவான் ஸ்ரீமன் நாராயண தான் தெய்வமா எடுத்துட்டு இருக்கா. சின்னாடி இவாலாம் தன் நெஞ்சில் தனது சாஸ்திரத்தை தவறா சொல்லி எத்தத்தை பண்ணிட்டா இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே இவர் சரி நம்ம இது பண்ணுவோம், பிரம்மசூத்திரம் பண்ணணும்னு சொல்லி பிரம்மசூத்திரம் பண்ணார். வேதத்தை சொல்லி கொடுத்து ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வேதம் பிரிச்சு கொடுத்தனேன். அதுக்கு தப்பான அர்த்தத்தை கொடுக்க ஓ அதோட சாராம்சம் இவங்களுக்கு தெரியல போட்டிருக்கு. அதெல்லாம் சுருக்கி நம்ம பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரம் கொடுத்தார். அந்த பிரம்மசூத்திரத்திலையும் தவறான அர்த்தத்தை பண்ணிட்டார். அதான் குதிர்ட்டிகள்னு பேரு. சங்கர, பாஸ்கர, யாதவ, பாட்ட, பிரபாகர, தங்கள் மதம் அப்படின்னு அந்த குதிர்ட்டிகள் என்ன பண்ணா இதுதான் பிரம்மசூத்திரம் சொல்றது, இதுதான் பிரம்மசூத்திரம் சொல்றதுன்னு சொல்லிட்டா. இப்ப என்ன பண்ணார்னா சுவாமி ராமானுஜர் அவதாரம். ஆக வேதம் முதல்ல போயிடுத்துன்னு சொல்லி பகவான் அவதாரம் பண்ணி வேதவியாசர அவதாரம் பண்ணி வேதத்தை கொண்டு வந்தார். அந்த கொண்டு வந்த உடனே ஓ அந்த வேதத்துக்கு பிரிக்கணுமே மொத்தமா இருக்கான்னு பிரிச்சார். பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த வேதம் ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வேதமா இருந்தாலும் அதுக்கு தப்பான அர்த்தத்தை கொடுக்க ஓ இவாளுக்கு புரியல, இதை பத்தி தெரிஞ்சு புரிய தெரியல, அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. அப்ப ஞானத்தோடு இவருக்கு இப்ப நம்ம திருவாவின் இருக்கு, திருவாவின் நேரில் பார்த்தா அர்த்தம் தெரியாது, வியாக்கியானம் இருந்ததான் தெரியும். அந்த வியாக்கியானத்தை தப்பா சொல்லிட்டானா சாமி அது தப்புதான். அப்ப வியாக்கியானத்தை தப்பா சொல்றேன்னா வேதவியாசருக்கு நம்முடைய பூர்வாச்சாரர்கள் போல சாமர்த்தியம் கிடையாது. அவன் என்ன சொல்ற நீங்க வேதவியாச ஆமா பூர்வாச்சாருடைய வியாக்கியானத்தோடு அனுசரிச்சு பார்க்கும்போது வேதவியாசருக்கு சாமர்த்தியம் கிடையாது. அதனால என்ன இருக்குன்னா அந்த வேதவியாசர் பண்ண வியாக்கியானமும் அந்த பிரம்மசூத்திரமும் என்ன எடுத்தனா அவ தங்கள் நெஞ்சில தோணுத மாதிரி அவ பேச ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொருத்தரும் இதைத்தான் வேதம் சொல்லு, இதைத்தான் வேதம் சொல்லு. அதுக்கப்புறம் அந்த வேதத்தை மூலையில போட சுவாமி அவதாரம் பண்ணார். சுவாமி யார், எம்பெருமானார். பாராசரிய வசஸ்சுதாம் உபனிஷாதி மத்யோதிதாம் சம்சாராதி விபீதன வியபகத பிராணாப்தி சஞ்சீவனின் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுபதி வியாகாத தூரஸ்திதாம் ஹானீதாந்து நிஜாட்சரைகி சுமனசகா பௌமா பிபந்தந்தகம். ஆச்சரியமான ஸ்லோகம் இது. மங்கள ஸ்லோகம் ஸ்ரீபாஷ்யத்துக்கு 2 மங்கள ஸ்லோகம். அகில பவன ஜன்மஸ்தேவ பங்காதிலீலே வினத விபித பூதௌராக ரட்சைகதேஸ்தே துதிசிரதி விதித்தே பிரம்மணே ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுகி பக்தி ரூபா. இது முதல் மங்கள ஸ்லோகம் ஸ்ரீபாஷ்யத்துக்கு, அது சுவாமியே பண்ணார். அடுத்தது 2வது மங்கள ஸ்லோகம் பாராசரிய வசஸ்சுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்யோதிதாம் சம்சாராப்தி விவீதன பிரபகத பிராணாப்த சஞ்சீவனிம் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகவதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாந்தி நிஜாட்சரைகி சுமனசகா பௌமா பிரணந்தம். இந்த பூமியில இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் சுவாமியுடைய வாக்கு எப்படி தெரியுமா இருக்கும், நான் சொல்லிட்டேன் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லல.
நீங்க நடுநிலையா இருங்கோ. அடி சீவைஷ்ணவ காலட்சேபமா தர்மம் முக்கியம். அவ அந்த சம்பிரதாயத்துக்கு எது உகந்ததோ அதை சொல்ல மாட்டா. சாஸ்திரம் எது உகந்ததோ அப்ப சாஸ்திர சம்மதம் சீவைஷ்ணவ சம்பிரதாயம். அப்பனா நடுநிலையா இருக்கணும். காமனா இருக்கும். பொதுவான மனுஷனா இருந்து பாருங்க எது சரியா இருக்கணும். அதான் சுவாமி ஆனீதாந்து நிஜாட்சரைகி சுமனசகா. நீ நடுநிலையாக இருந்து கொண்டு இந்த ஸ்ரீபாஷ்யம் என்கிற கிரந்தத்தை நன்னா குடியுங்கொள், வாரி அணுகுங்கள். நன்னா குடியுங்கள், குடிக்கட்டும். இந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்றதுன்னா திருப்பார்கடலை கடைந்து, அந்த திருப்பார்கடலை கடைந்து எடுக்கப்பட்டது எது? ஒண்ணுமில்லாத உப்புச்சாறு. அதே போல வேதத்தை கடைத்து எடுக்கப்பட்டது பிரம்மசூத்திரம். எப்படி? பாராசரிய வசஸ்துதாம், பராசர மகரிஷி வேதவியாசுடைய தகப்பனார் தான் தெரிவிக்கிறார். அப்படி பகவானை அடைய வட்டாமல் சம்சாரம் நம்மை நினைக்க வைக்கிறத அதுக்கு மித சஞ்சீவனாக அரிமருந்து எதுனா வேதவியாசுடைய பிரம்மசூத்திரம். நம்ம சம்சாரத்திலிருந்து நம்ம வெளியில வரணும்னா அதுக்கு பிரதானம் எதுனா வேதவியாசம் பிரம்மசூத்திரம். இந்த பிரம்மசூத்திரம் சாதன இதுக்கு பூர்வாச்சாரம் இருக்கா? இதுக்கு நிறைய பேர் இருக்கா. டங்கர், திரமிடர், குகதேவர் முதலான எல்லாமே நன்னா ரட்சித்து கொடுத்திருக்கா. வேதவியாசர் எழுதிட்டு போனார தவிர அந்த பிரபந்தத்தை ரட்சிக்கணுமோ. நம்ம இப்ப திருவாமினி கொடுத்தால் சுவாமி நம்மாழ்வார் ஈன்ற முதல் தாய் சடகோபன் வைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் சொல்றோமோ. அதே போல நன்னா கொடுத்துட்டா பிரம்மசூத்திரத்தை வேதவியாசர். அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர் என்ன, டங்கர் என்ன, திரமிடர் என்ன, குகதேவர் என்ன, நிறைய பேர் அத்தனை சுவாமிகளும் அத்தனை ரிஷிகளும் ரட்சித்தா. ஆனா நன்னா ரட்சித்து கொடுத்தால தவிர அது என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமே அவரவர்கள் நெஞ்சில ஏதோ தவறான கண்ணோட்டம் வந்துடுது. கண்ணோட்டம் வந்தோடனே மறுபடியும் அந்த வேதம் என்ன பண்ண பிரம்மசூத்திரம் என்ன ஆயிடுதுன்னா அப்படி ஒரு மூலையில் இருப்ப வந்துட்டு, ஓ என்ன இந்த மாதிரி தப்பா அர்த்தம் பண்ணிட்டாலே, வர்த்தாத்மன்ட்டாலே, அர்த்தாத்மன்ட்டாலே அப்படின்னு ஒரு வேதவியாசம் எழுதின அந்த பிரம்மசூத்திரம் மூலையில போய் உட்காந்துடுத்து. அதனால்தான் இத சுதப்பிரகாசிகாச்சாரியன்னு இதுக்கு ஸ்ரீபாஷத்தை வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அவர் அபரிதமா ஆச்சரியமா அடைக்கிறாரு. அப்ப அமிர்தமயமான காயத்ரி கண்டான காயத்ரி சந்தஸ் அக்ஷத்தினோட அமிர்தமயமான இந்த அக்ஷரங்களை வேதவியாச திரும்ப கொண்டு வந்து வைத்தாராம். அந்த அமிர்த சாகரமான அந்த உபாக்கியம் என்று கிருஷ்ண எதிர்வேத ஆறாங்கிறது கதை சொல்றார். இது என்ன நன்னா கொண்டு வந்து வச்சுட்டார். கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் தப்பான அர்த்தத்தை கொடுத்துட்டார். தப்பான அர்த்தம் கொடுத்தோடனே சுவாமி பார்த்தாரு, ஓ இது தப்பா இருக்கு, இது நடையாடப்படாதானே. அப்ப இவர் என்ன, ஓ அவளுக்கெல்லாம் தெரியல அதனால எழுதுறேன்னு சொல்லல. நன்னா வேதவியாசருடைய கோஷ்டியார் நன்னாவே ரட்சித்திருக்கா. டங்கர், தமிழ, குபதேவர்லாம் நன்னாதான் பண்ணிருக்கா. அவளை ஒண்ணும் ஆனா காலப்போக்குல என்ன ஆகுன்னா அவளுக்கு இருக்கிற ஞானத்தால பண்ணிட்டு போயிட்டா அது நமக்கு மந்தமதி அதிகமாயிடுது. மந்த புத்திகளுக்கு பின்னாடி இது புரியாம போயிட போறதுன்றதுக்குதான் அடியேன்னு சொல்லிட்டு இருக்காரு யார்? சுவாமி ராமன். எழுதுறனை தவிர ஸ்ரீபாஷ்யம்ங்கிற கிரந்தத்தை எழுதுறனை தவிர ஓ எனக்கு தெரியுன்றதுக்காக எழுதல. பின்னாடி இருக்கிறவா இவளுக்கு புரிஞ்சுக்காம அவன் நன்னதான் எழுதிட்டு இருக்கா, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இப்ப நான் எழுத காரணம் என்னன்னா, ஓ அந்த எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் பழைய காலமா இருக்கு, இன்னைக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லாதபடியாலே நம்முடைய சிஷ்யர்கள் ஞானம் கொஞ்சம் குறைஞ்சபடியாலே அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஒரு தமிழ் எழுதுகிறேன்னு எழுதா. ஆச்சரியமான விஷயம். அதுக்கப்புறம் எழுதினதுக்கு அதுக்கப்புறம் இந்த பிரம்மசூத்திரத்தை யார் எப்படி கொண்டு வந்தா, அதுக்கப்புறம் தாழ்வொன்று இல்லாமறதாழ்ந்து தலைமுழுதும் கலிய ஆள்கின்றான் அளித்தவன் காண்மின். அப்பனா அளித்தவன் யாரு? சுவாமி ராமானுஜன். அவர் என்ன பண்ணார், ஏது பண்ணார்னு பார்க்கணும், அவசியம் பார்க்கணும். நாளை தினம் ஸ்ரீராமனே அநேகருக்கும் ஸ்ரீராமனி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேற்கொண்டு நாளை காலட்சேபம் உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். ஆழ்வார் பெருமானார்ஜிய திருவடிலேசனம், ஆச்சாரியன் திருவடிகளேசனம், பகவதால் திருவடிகளே சரணம்.